காரைக்காலுக்கு பக்கத்திலே நிரவி என்ற ஒரு கிராமம் இருக்குது, நாம் கேள்விப்பட்டிருப்போம். காரைக்காலுக்கு பக்கத்திலே பாண்டிச்சேரி மாநிலத்தை சார்ந்தது நிரவி என்ற ஒரு சின்ன கிராமம், முஸ்லிம்கள் பெருவாரியாக வசிக்கக்கூடிய கிராமம். அந்த நிரவி என்ற அந்த ஊரை சார்ந்த ஒரு சகோதரர் சொன்ன சம்பவம், அவருடைய பாட்டனார் அவருக்கு சொன்னதாக எனக்கு சொன்னார். என்னவென்றால், அந்த நிரவியிலே ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. என்ன பிரச்சனை? அப்பொழுதே இஸ்லாத்திலே எதிரிகளால் உருவாக்கப்பட்டவர்கள் ஒரு பிரச்சனையை, குழப்பம் ஏற்படுத்துகின்றார்கள். என்ன குழப்பம் என்றால், அதுவரை அந்த ஊரில் இருந்த சாமியை, கோயிலுடைய திருவிழாவிலே கோவில் சிலைகளை பொதுவாக எடுத்துட்டு போவாங்க, எடுத்துட்டு வருவாங்க. முஸ்லீம்களுக்கு எந்த தொந்தரவு இருக்காது, அவங்களுக்கு எந்த தொந்தரவு இருக்காது. ஆனால் ஒரு சில விஷமிகள் நாங்கள் முஸ்லீம் தெரு வழியாகத்தான், பள்ளிவாசல் வழியாகத்தான் மேளம் எடுத்துக்கொண்டு ஆட்டம் பாட்டம் நடத்தி கொண்டு ஊர்வலமாக செல்வோம் என்று அவர்கள் அடம்பிடித்து முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்திலே காரைக்காலிலே நிரவிலே நடப்பது பிரெஞ்சு ஆட்சி நடைபெற்றது. இந்தியா முழுவதும் ஆங்கிலேய ஆட்சி நடந்தாலும் கூட பாண்டிச்சேரியிலே மட்டும் பிரெஞ்சு ஆட்சி நடைபெற்று பல பேருக்கு தெரியும். அந்த பிரெஞ்சு ஆட்சியிலே இருந்த அந்த நிரவி பகுதி, அந்த பகுதியினுடைய ஒரு முத்தவள்ளி, அந்த பள்ளிவாசலுடைய முத்தவள்ளி, அவர் தான் எனக்கு சொன்ன அந்த செய்தியை சொன்ன நண்பருடைய பாட்டனார். அவர் சொன்னார், எங்க பாட்டனார் நிரவியில முத்தவள்ளியா இருந்தாரு. அப்படி அந்த நிரவியில முத்தவள்ளியா இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது. ஏற்படுனா அப்பொழுது அங்கிருந்த அந்த கலெக்டரும் அங்கிருந்த மற்ற அதிகாரிகளும் தீர்மானிச்சாங்க. என்னன்னு சொன்னா, இது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது, முஸ்லீம்கள் பகுதியில் இந்துக்கள் சாமி சிலை எடுத்துட்டு போறதோ ஊர்வலம் போறதோ அது ஒரு பெண்ணும் பாரதூரமான விஷயம் கிடையாது, அதனால அதுக்கு அனுமதி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அப்பொழுது அதிகாரிகளும் கலெக்டரும் அனுமதி கொடுத்துறாங்க. ஆனால் இது மிகப்பெரிய பிரச்சனைகளையும் மிகப்பெரிய குழப்பங்களையும் ஏற்படுத்துகின்றது அந்த நிரவி என்ற பகுதியிலே. உடனே அப்போது இருந்த அந்த முத்தவள்ளி உடனடியாக கடிதம் எழுதுகின்றார். யாருக்கு? துருக்கியிலே இருந்த 2ஆம் அப்துல் ஹமீத் ஹலீஃபாவுக்கு கடிதம் எழுதுகின்றார். இப்ப இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் இமெயிலோ SMS வசதிகளோ கிடையாது. ஒரு கடிதம் கேந்து எழுதப்பட்டு அங்க போய் சேர்றதுக்கே 15 நாட்கள், ஒரு மாசம் கூட ஆகலாம். அந்த மாதிரி நிலையிலும் ஒரு கடிதம் எழுதுகின்றார். இந்த மாதிரி பாண்டிச்சேரி மாநிலத்திலே பிரெஞ்சு ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே எங்களுடைய முஸ்லீம் கிராமத்திலே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்து போச்சு. அப்ப இந்த அதிகாரிகள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஆனா இது வருஷா வருஷம் இந்த நிலை தொடருமையானால் பல உயிர்கள் இங்கே மாய்க்கப்படுவதற்கும் அமைதியா இருக்கக்கூடிய கிராமத்திலே குழப்பங்கள் ஏற்படுவதற்கும் பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தியதாயிடும். ஆகவே ஹலீஃபா அவர்கள் இதில் தலையிட வேண்டும் சொல்லி அப்பொழுது நிரவியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் முத்தவள்ளி துருக்கியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய ஹலீஃபாவாக இருந்த 2ஆம் அப்துல் ஹமீத் அவர்களுக்கு கடிதம் எழுதுகின்றார்கள். அந்த ஹலீஃபா 2ஆம் அப்துல் ஹமீத் அவர்கள் எங்கோ இந்தியாவிலே ஏதோ ஒரு மூலையிலே பாண்டிச்சேரி மாநிலத்திலே நிரவி என்ற ஒரு குக்கிராமத்தை, நிரவிங்கிற பேரை நம்ம பல பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இவ்வளவு பேர் மஜ்மால நிரவிங்கிற பேரை கேள்விப்பட்டு கை தூக்குங்க. எத்தனை பேர் பார்க்கலாம்? ஒரு 10-15 பேர் தான் இருக்கும். ஒரு 500-600 பேர் இருக்கிற சபையிலே ஒரு 10 பேர் தான் கேள்விப்பட்டிருப்போம் நிரவிங்கிற ஊர் இருக்குது. அப்படி ஒரு கேள்விப்பட, நம்ம பகுதியில் இருக்கிற ஊர் நம்ம பத்தி கேள்விப்படல, அந்த மாதிரி கேள்விப்படாத ஊரில் இருந்து வந்த ஒரு கடிதத்துக்காக அந்த கலீஃபா உடனே என்ன பண்றாரு? யாரோட தொடர்பு கொள்கிறார்? பிரெஞ்சு அதிபரோட தொடர்பு கொள்கின்றார். ஏன்னா காரைக்கால் நடக்குது யாருடைய ஆட்சி? பிரெஞ்சு ஆட்சி. உடனே பிரெஞ்சு அதிபரோடு தொடர்பு கொண்டு கலீஃபா அவர்கள் இந்த மாதிரி முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியிலே இந்த மாதிரி குழப்பம் ஏற்பட்டிருக்குது, அதுக்கு உங்களுடைய பிரெஞ்சு ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த குழப்பத்துக்கு வழிவகுத்துட்டாங்க, இதை உடனே நீங்க தலையிடுங்கன்னு சொன்ன உடனே பிரெஞ்சு அதிபர் உடனடியாக அந்த கலெக்டர்கிட்ட விசாரணை பண்ணி அவர் எடுத்த முடிவு தவறுங்கிறத அவர் சுட்டிக்காட்டி உடனடியாக அந்த கலெக்டரும் அந்த அதிகாரியும் எடுத்த அந்த முடிவை மாற்றி அடுத்த ஆண்டிலிருந்தே முஸ்லிம்கள் பகுதி வழியாக அந்த ஊர்வலம் வரவிடாமல் எப்போ வளமையா போற பகுதியில் போங்கன்னு சொல்லி பிரெஞ்சு அதிபர் உத்தரவிடுகின்றார். எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இந்த செய்தியை கேட்கறதுக்கு நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குதுங்க. ஒரு சின்ன குக்கிராமத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுத்து பாருங்க. இன்டர்நேஷனல் பிரச்சனையாக ஆக்கப்பட்டு துருக்கியில் இருக்கக்கூடிய 2ஆம் அப்துல் ஹமீத் ஹலீஃபாவுக்கு சென்று அங்கிருந்து அவர் பிரெஞ்சு அதிபருக்கு கடிதம் எழுதி பிரெஞ்சு அதிபர் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அதை மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல சூழலை முஸ்லிம்களுக்கு உருவாக்கி தந்தது என்றால் அந்த ஹிலாஃபத் தான் காரணம். அன்னைக்கு 1924 அழிக்கப்பட்ட முஸ்லிம் எதிரிகளால் அழிக்கப்பட்ட யூத கிறிஸ்தவ நசராணி சக்திகளால் ஒழிக்கப்பட்ட அந்த ஹிலாஃபத்து, இழந்த ஹிலாஃபத்தை இன்னும் வரைக்கும் நம்ம மீட்க முடியாம அவஸ்தைப்பட்டு இருக்கிறோம். முஸ்லிம்கள் கேட்கறது நாதி இல்லாத சமுதாயமாக ஆக்கியிருக்கின்றோம். சகோதரர், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இப்படி நம்ம ஹிலாஃபத்தை இழந்ததற்கு என்ன காரணம்? ஹிலாஃபத்தை இழந்த பிறகு ஒரு உண்மையான தலைமை இதுவரை உருவாவதற்கு என்ன காரணம்? இதுவரை ஏன் உருவாகல அப்படின்னு சொன்னா, அந்த ஹிலாஃபத்திற்கு பிறகு சகோதரர்களே, இதற்கு பிறகு முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட தலைவர்களும்
முஸ்லிம்கள் தலைவர்கள் தேர்ந்தெடுக்க முறைகளும் நிச்சயமாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத முறைகளாகவும் அவர்கள் சொல்லித் தந்த முறைக்கு மாற்றமான முறைகளாகவும் இருந்ததன் விளைவு இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு ஒழுங்கான தலைமை இல்லாம போயிடுச்சு. தலைமைக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் முறையான தலைவர்களாக செயல்பட முடியாமல் போனார்கள். இதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா எச்சரித்தாங்க. அவங்க ஹயாத்தா இருக்கும் பொழுது, இந்த உம்மத் உருப்பட வேண்டும் என்றால், இந்த சமுதாயம் தனக்கென்ற ஒரு உருப்படியான தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான வழிமுறையை, அழகான முன்மாதிரி நமக்கு சொன்னாங்க. இதா உல்லியல் அம்ரு பிகைரி மஸ்அலத்தின் உஇன்த அலைஹா, இதா உல்லியல் அம்ரு பி மஸ்அலத்தின் உக்கில்த அலைஹா. புகாரியோட ஹதீஸ்ல வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு பொறுப்பை ஒருத்தரிடத்திலே கொடுக்கப்படுகின்றது. அப்படி கொடுக்கப்படும் பொழுது அவர் அந்த பொறுப்பை தனக்கு தரும்படி கேட்டு அவருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டால் அவருக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. அந்த பொறுப்போடவே அவர் சாட்டப்பட்டு விடுவார். ஆனா அதே நேரத்தில் ஒருவர் தனக்கு பொறுப்பு வேண்டாம் என்று மறுக்கப்படும் பொழுது அவரிடத்திலே பொறுப்பை ஒப்படைக்கப்பட்டால் அவருக்கு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து உதவி கிடைக்கும். அவர் தன்னுடைய பொறுப்பை முறையாக நிறைவேற்றுவார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஆகவே இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுக்கு மாற்றமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இது பொதுவாக சொன்னாலும் கூட சில சமயங்களிலே சஹாபாக்கள் பர்టిక్యులரா சொன்னாங்க, இதா உல்லீத பி அம்ரின், நீங்கள் எந்த ஒரு பொறுப்பையும் கேட்டு பெற்றுக் கொள்வீர்கள், என்ன தலைவராக்குங்க, என்ன செயலாளராக்குங்க, எனக்கு வந்து பொறுப்பு தாங்க என்று கேட்டு பெறுவீர்களேனால் நீங்கள் அந்த பொறுப்போடவே சாட்டப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்காது. இல்லங்க நம்மளால முடியாதுங்க, எனக்கு வேண்டாம் வேண்டாம் என்று வெறுத்து வேண்டாம்னு சொன்னா, இந்த கல்யாண வீட்டுல சோறு வைக்கும் போது வேணாங்க வேணாங்க மறுப்பாங்களே, அந்த ஃபார்மாலிட்டி மறுப்பல்ல, உண்மையாகவே மறுக்கிறது. உண்மையாகவே அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த பொறுப்பை என்னால் நிறைவேற்ற முடியாது, இந்த பதவி எனக்கு வேண்டாம் என்று உண்மையாக இஹ்லாஸாக ஒரு மறுத்து நிர்பந்தமாக அவரிடத்தில் அந்த பொறுப்பை திணிக்கப்படுமையானால் அவருக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதிலே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே. அந்த ஹதீஸ் படி அந்த போதனையை இன்னைக்கு உம்மத் நிராகரித்ததன் விளைவு, எத்தனை இயக்கங்கள் வந்தாலும், எத்தனை அமைப்புகள் வந்தாலும், எத்தனை கழகங்கள் வந்தாலும், அங்கே தேர்ந்தெடுக்கப்படும் முறை, அங்கே பதவி வேணும், எனக்கு பொறுப்பு வேணும், எனக்கு பட்டம் வேண்டும் என்று அந்த தேர்ந்தெடுக்கப்படும் முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த முறைக்கு மாற்றமாக, சத்திய இஸ்லாத்தின் முறைக்கு மாற்றமாக இருப்பதனுடைய விளைவு அந்த பொறுப்புக்கு வரவங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கிறது இல்ல. இன்னைக்கு பாக்குறோம், சாதாரண ஒரு பள்ளிவாசல் ஒரு முத்தவலியை தேர்ந்தெடுக்கணும்னாலும், ஒரு பள்ளிவாசலுடைய நிர்வாக குழு தேர்ந்தெடுக்கணும்னாலும் என்ன பண்றோம், எலெக்ஷன் நடத்துறோம். ஒரு எலெக்ஷன் நடக்குது, அது சாதாரண பள்ளிவாசல் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அல்லது அகில இந்திய அளவிலே தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதமர் பதவியா இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியா இருந்தாலும் சரி, எப்படி எலெக்ஷன் நடக்குது, அந்த எலெக்ஷனுக்காக தன்னை முன்னிறுத்துபவர் என்ன தலைவரா தேர்ந்தெடுங்க, என்ன தலைவரா தேர்ந்தெடுங்க, ஒவ்வொருத்தரையா கெஞ்சுறாரு, ஒவ்வொருத்தரையா கேட்கிறாரு, தேவைப்பட்டா பணமும் கொடுக்கிறாரு, அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் செய்யறாரு, தான் செஞ்ச சாதனை எல்லாம் சொல்றாரு, நான் இப்படி சாதனை பண்ணேன், நான் இப்படி பண்ணேன், என்னை தலைவரா தேர்ந்தெடுங்க, என்ன தலைவரா தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி வீடு வீடா போய் அந்த தலைவர் பதவிக்கான பிச்சை எடுத்து அந்த தலைவர் பதவிக்கு வரும் பொழுது எப்படி அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், எப்படி அந்த பொறுப்பை நிறைவேற்றது அல்லாஹ் உதவி செய்வான். இன்னைக்கு ஜனநாயக முறைப்படி அது சாதாரண ஒரு பள்ளிவாசல் முத்தவல்லி தலைவர் பதவியா இருந்தாலும் சரி, அல்லது அகில இந்திய அளவிலே நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியா இருந்தாலும் சரி, பிரதமர் பதவியா இருந்தாலும் சரி, என்னை தலைவராக்குங்க பிச்சை எடுத்து அந்த பிச்சைக்காக வேண்டி அவர் அலையும் பொழுது அப்புறம் எப்படி அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்குங்க. ஒருத்தர் நான் பதவி வேண்டாம், நான் பொறுப்பேற்க விரும்பல, உண்மையிலே இஹ்லாஸா மறுக்கிறேன், எனக்கு என்னால சமாளிக்க முடியாது என்று மறுக்கப்படும் பொழுது எல்லோரும் சேர்ந்து இல்ல இல்ல நீங்க தான் தலைவருக்கு தகுதியானவர் என்று ஒருவரிடத்தில் திணிப்பார்களேனால் அப்பொழுது அங்க அல்லாஹ்வுடைய உதவியோடு சேர்ந்து அந்த பதவி அவருக்கு கிடைக்கும். ஆகவே பதவியை, அமீரை தேர்ந்தெடுப்பதிலே, தலைவரை தேர்ந்தெடுப்பதிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உத்தம சஹாபாக்கள் எப்படி நடந்துகிட்டாங்க, எப்படி அவர்களுக்கு மத்தியில் அமீரை தேர்ந்தெடுத்தாங்க, எப்படி அவங்களுடைய தலைமையை தேர்ந்தெடுத்தாங்க என்பதற்கான ஒரு சில சம்பவங்களை நாம் பார்த்தால் இன்னைக்கு சமுதாயத்தில் ஏற்பட்டக்கூடிய இந்த மிகப்பெரிய முசீபத்தான, இந்த மிகப்பெரிய பீடையான இந்த பதவி ஆசை என்றைக்கு ஒழிகின்றதோ அன்றைக்கு தான் இந்த சமுதாயத்துக்கு உருப்படியான தலைமை கிடைக்கும். எதுவரை என்னை தேர்ந்தெடுங்கள், நான் தலைவருக்கு நிக்கிறேன், நான் ஒரு பார்லிமெண்ட் சாதாரண தலைவருக்கு இல்லைங்க, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நிக்கிறா கூட இந்த ஜனநாயகப்படி ஒரு வீடா போய் பிச்சை கேட்கணும், வீடு விடா கையெடுத்து கும்பிடணும், அவருடைய சின்னத்தை தூக்கி காட்டணும், இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க தூக்கி காட்டணும், கையெடுத்து கும்பிடணும். அப்படி கையெடுத்து கும்பிட்டு அவர் பிச்சை வாங்கி அவர் எம்எல்ஏ ஆனா அந்த எம்எல்ஏ பதவியில் எப்படி அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும்? அவர் லஞ்சம் தான் வாங்குவாரு, ஊழல் தான் பண்ணுவாரு. இன்னைக்கு பார்க்கிறோம், கடந்த 5 ஆண்டுகளாக மத்திய அளவிலே ஒரு மிகப்பெரிய அமைச்சராக இருந்தவர், முஸ்லிம்களுக்கு ஒரு முஸ்லிம் அமைச்சர் ஆயிட்டார் அப்படின்றவர், இன்னைக்கு அவர் 5 வருஷமா என்னென்ன அசிங்கமான ஊழல் பண்ணாங்கிறது சிபிஐ விசாரணைக்கு போகுது. காரணம் என்ன? அவர் பிச்சை எடுத்து வாங்கிய பதவியினுடைய விளைவு அது.
எலெக்ஷன்ல நின்று எனக்கு ஓட்டு போடுங்க பிச்சை எடுத்து எத்தனை பேரை காலவாரமோ காலவாரி, எத்தனை பேர் அமுக்கணுமோ அமுக்கி, அங்கே அவர் அமைச்சர் பதவி பெற்றதன் விளைவு இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயமே தலை குனியக்கூடிய அளவுக்கு முஸ்லீம்களுக்கு ஒரு அமைச்சர் இருந்தாரு, அந்த அமைச்சர் இப்படி கேவலப்பட்டவரா அப்படின்னு தலை குனிய வேண்டிய அளவுக்கு இன்னைக்கு அவர் மேல ஒரு மத்திய அமைச்சரே சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செய்கிறார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. நடக்குதா இல்லையா? காரணம் என்ன? இப்படி பிச்சை எடுத்து ஒரு பதவிக்கு வந்தால் அவன் ஊழல் செய்வதிலும் அநியாயம் செய்வதிலும் அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்கள் ஈடுபடுவதிலும் தான் ஈடுபடுவானே தவிர நிச்சயமாக அவன் ஒரு நல்ல தலைவனாகவோ நல்ல சமுதாயத்தினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாகவோ பிரதிநிதியாகவோ நிச்சயமா அவனால் இருக்க முடியாது. இந்த நேரத்திலே சத்திய சஹாபாக்கள் எப்படி தலைமையை தேர்ந்தெடுத்தார்கள், தலைமையை தேர்ந்தெடுக்கும் பொழுது எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதற்கு நாம் ஒரு முதல் முன்னுதாரணமாக எடுப்பதாக இருந்தால், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வஃபாத் ஆறாங்க. வஃபாத் ஆன உடனேயே அதற்கு நான் நேத்து சொன்னேன், நேத்து முந்தானத்து சொன்னேன், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாளை உருவிக்கிட்டு ஒமன் கான இன்ன முஹம்மதன் கத் மாத ஃப இன்ன ஹாதா ஸைஃப யுகல்லிமுஹு, யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்னு சொல்றார்களோ அவர்களிடத்திலே இந்த வாள் தான் பேசும் அப்படின்றாங்க. ஆனா அந்த நேரத்துல சஹாபாக்கள் திகைச்சு நிக்கிறாங்க, என்ன செய்யுது ரசூலுல்லாஹ் மூத்தாயிட்டாங்க, இனி இஸ்லாத்தை வழிநடத்த போறது யாரு, இனி இஸ்லாம் ஜிந்தாவா இருக்குமா மூத்தா போயிடுமா, அல்லாஹ்வுடைய மார்க்கம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி அப்படியே சஹாபாக்கள் ஹைரான் ஆகி என்ன செய்யறது என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம அந்த நேரத்துல எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை காட்டிய சத்திய சஹாபியான ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மெம்பர் மேல ஏறி அப்படி ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்தாங்க. ஒட்டுமொத்த சஹாபாக்கள் அமைதியானாங்க. அன்று மாலையே, அன்னைக்கு மாலை காலையில புதனுக்கு அதாவது திங்கட்கிழமை காலை, அதாவது ரபியுல் அவல் மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை காலை அதிகாலை நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆறாங்க. காலையில ஒரு 11 மணிக்கு லொஹருக்கு முன்னாடி ஒரு குழப்பம் ஏற்படுது. லொஹர் தொழுத பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மெம்பர் மேல ஏறி இந்த பிரசங்கம் பண்றாங்க, அமைதியாயிடுது. எப்படி அவசர அவசரம் வேலை நடக்குது பாருங்க. அன்றைக்கு சாயந்தரமே பனு சாயிதா என்ற ஒரு முஹல்லாவிலே எல்லா சஹாபாக்களும் கூடுறாங்க. பனு சாயிதாவுடைய திண்ணை, பெரிய திண்ணை, அந்த திண்ணையில மதீனாவிலே எல்லா சஹாபாக்களும் கூடுறாங்க. கூடிய அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித உடல் மஸ்ஜித் நபவியிலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலே கிடத்தப்பட்டிருக்கின்றது. இன்னும் அந்த உடல் குளிப்பாட்டப்படவில்லை, அதற்கு கஃன் செய்யப்படவில்லை, தஃன் செய்யப்படவில்லை, தொழுகை நடத்தப்படவில்லை, கபர் கூட தோண்டப்படவில்லை. அதற்குள் அவசர அவசரமாக ஆலோசனை நடந்தது எங்கே? பனு சாயிதாவுடைய சகீஃப் கூட்டத்தாரிடத்திலே. எதற்காக? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை இப்படித்தான் தங்களுடைய பாசறையை பயிற்றுவித்தார்கள். இந்த சமுதாயம் ஒரு கண்ணிமைக்கும் நேரம் கூட தலைமை இல்லாமல் இருக்க கூடாது. ஒமன் கான ஐந்தஹு அமீருன் ஃபஷைத்தான அமீருன் லஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு சமுதாயத்திற்கு அமீர் தலைவில்லாமல் போகின்றானோ அந்த சமுதாயத்திற்கு ஷைத்தான் அமீர் ஆகி விடுவான். இந்த உண்மையை சத்திய சஹாபாக்கள் விளங்கி இருந்தாங்க. அதனால என்ன பண்ணாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கத்தை பத்தி கூட யோசிக்கல. அந்த துக்கமான நேரத்திலும், அந்த கஷ்டமான நேரத்திலும், அந்த சிரமமான நேரத்திலும் அவசர அவசரமாக கூடினார்கள் அடுத்த தலைமை யார் என்று யோசிப்பதற்காக. இது ஒரு நல்ல காரியமா கெட்ட காரியமாங்க? இது நல்ல காரியமா கெட்ட காரியமா? சாதாரணமான சிற்றறிவு கூட நமக்கு கூட புரியுது. சத்திய சஹாபாக்கள் தலைமையை தேர்ந்தெடுப்பதிலே, தங்களுக்கென்று ஒரு பொறுப்பாளை தேர்ந்தெடுப்பதிலே எவ்வளவு உறுதியாக இருந்தாலும் சொல்லி. ஆனா இன்னைக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குழி தோண்டி புதைப்பதற்கென்றே உருவெடுத்த சில அயோக்கியர்கள் இந்த சம்பவத்தை எப்படி குறை சொல்றாங்கடா, ரசூலுல்லாஹ் ஜனாசா கிடக்குதுங்க, குளிப்பாட்ட கூட இல்லங்க, ஆனா அதுக்குள்ள சஹாபாக்கள் அடிதடி சண்டையில் ஈடுபட்டாங்க. அன்னையப்பன் சாவா திண்ணையப்பன் காலியாவும் சொல்லி சஹாபாக்கள் காத்து கிடந்தாங்க. நவுதுபில்லா, எவ்வளவு பெரிய வார்த்தைங்க இது. சஹாபாக்கள் அன்னையப்பன் சாவான் திண்ணையப்பன் காலியாவும் காத்து கிடந்தாங்களா? ரசூலுல்லாஹ் ஜனாசா கிடக்குதுங்க, அதை பத்தி கூட கவலைப்படல. அதை எக்கடா கெடுப்புன்னு விட்டாங்க. விட்டுட்டு பனு சாயிதாவுடைய கோத்திரத்தால கூடி அவசர அவசரமா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, தலைவர் பதவி யாருக்குன்னு சொல்லி. ஏன் சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஒழுங்கா ட்ரைனிங் பண்ணல. எவ்வளவு கேவலம்! இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும் பொழுது உண்மையான ஈமான் உள்ளவர்களுக்கு ரத்தம் சூடேறாதா? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சத்திய சஹாபாக்களை உருவாக்கிட்டு போனாங்க, இந்த சமுதாயம் ஒரு நிமிடம் கூட தலைமை இல்லாமல் இருக்க கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு பொறுப்புணர்வோட அக்கறையோட கூடி இருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அடக்கம் பண்றது கூட பிறகு அடக்கம் பண்ணிக்கலாம், ஆனால் தலைமையை முதல்ல தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதையே குறை கண்டு அதை கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்துகிறார் என்றால் நிச்சயமா இவர்கள் யூதருடைய கைக்கூலி இல்லாமல் என்னவா இருக்க முடியும்? சமுதாயத்தை அழிப்பதற்காண்டி உருவானார்களோ இல்லாமல் வேற என்ன இருக்க முடியுங்க? எது சொன்ன? யாரை குறை சொல்றதுக்கான சொல்ல. சத்திய சஹாபாக்களை குறை சொல்பவன் நிச்சயமாக விளங்க மாட்டான், உருப்பட மாட்டான். நிச்சயமாக நாளைக்கு மறுமையிலே சத்திய சஹாபாக்கள் அல்லாஹ் தீனுக்காக தங்களுடைய உயிரை மாய்த்த சஹாபாக்கள் இந்த அயோக்கியருடைய சட்டை பிடிச்சு கேட்பாங்க, பாவிகளால் உங்களுக்கு என்னடா அநியாயம் பண்ணணும்? உங்களுக்காண்டி எங்களுடைய உயிரை மாய்த்தோமே, உங்களுக்காண்டி சொத்துக்களை இழந்தோமே, சுகத்தை இழந்தோமே, உங்களுக்காண்டி அவ்வளவு கஷ்டப்பட்டோமே, தீன் அல் இஸ்லாம் உங்கள் வரை வந்து சேர்வதற்கு இவ்வளவு தியாகம் செஞ்சோமே, இதுக்கு நீ எங்களுக்கு கொடுத்த பட்டமாடா பாவிகளா? அன்னையப்பன் சாவன் திண்ணையப்பன் காவின கடந்தமா அப்படின்னு சஹாபாக்கள் இந்த அயோக்கியருடைய சட்டை பிடிச்சு கேட்பாங்க மறுமையில. ஏன் சொன்னா உண்மை சஹாபாக்களுடைய உண்மையான சரித்திரத்தை விளங்கிய எந்த ஒரு அயோக்கியன் கூட சஹாபாக்களை குறை சொல்வதற்கு நாக்கு எழுந்திருக்காது அவனுக்கு.
அப்படிப்பட்ட நேரத்தில் உத்தம சஹாபாக்கள் அவசர அவசரமாக கூடிய ஆலோசனை செய்கின்றார்கள். பனு சாயிதாவுடைய கோத்திரத்தாரிடத்திலே நம்முடைய அடுத்த தலைமை யார்? தலைமை இல்லாமல் இந்த சமுதாயம் வழிகட்டு போய்விடக் கூடாது. ஷைத்தான் இந்த சமுதாயத்தை வழிகெடுத்து விடக்கூடாது. ஷைத்தான் இந்த உம்மத்தை வழிகெடுத்து நரகத்தில் கொண்டு போய் சேர்த்தக்கூடாது. அதனால அவசர அவசரமாக கூடிய முடிவு செய்தார்கள். அப்பொழுது சஹாபாக்களுக்கு மத்தியிலே, சஹாபாக்கள் மனிதர்கள் தான், அவர்களும் மலக்குகள் அல்ல, வானத்திலும் பத்தும் குளிச்சவங்க இல்ல, மனிதர்கள் தான். சஹாபாக்களிடத்தில் எத்தனையோ தவறு நடந்து இருக்குது. நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சஹாபிகளே விபச்சாரம் செய்தவர்களும் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை விபச்சாரம் செய்ய வைத்தான். எதற்காக? இந்த உம்மத்திற்கு விபச்சாரம் செய்தால் என்ன தண்டனை என்பதை காட்டுவதற்காக அல்லாஹ் செய்ய வச்சான் அந்த தவற. நம்மள மாதிரி விபச்சாரம் பண்ணிட்டு கூடி மறைக்கணும்னு நினைக்கல. சத்திய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் விபச்சாரம் பண்ணிட்டேன், அல்லாஹ்வுடைய தண்டனை என் மீது நிறைவேற்றுங்கள். விபச்சாரம் பண்ணவங்க பெருமானா ஸல்லல்லாஹு அவார்டு கொடுக்கல, ரிவார்டு கொடுக்கல, என்ன தண்டனை கொடுப்பாங்க? கல்லால் அடித்துக் கொள்வார்கள் தெரியும் பெருமானா ஸல்லல்லாஹு சஹாபாக்களுக்கு. தெரிஞ்சு கேட்டா யார சொல்ல, என்ன கல்லால் அடிச்சு கொள்ளுங்க, நான் தப்பு செஞ்சுட்டேன். இந்த சம்பவம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். மாயிஸ் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விபச்சாரம் பண்ணிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு வந்த உடனே கல்லால் அடிச்சு கொள்றாங்க. அப்படி கொல்லும் பொழுது, அந்த கல்லால் அடிக்கும் பொழுது அவருடைய தலை உடைந்த அந்த ரத்தம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா சட்டையில படுது. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா மாயிஸ் அஸ்லமி திட்டுறாங்க, நாசமா போனவனே, உன் அசிங்கமான ரத்தம் ஏமல பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா கண்டிச்சாங்க. மகலன் யா காலித், காலித வார்த்தை அளந்து பேசுங்க, என்ன சொல்றீங்க? லக்கத் தௌப தௌபத்தல்லாஹு முஸியத் அலா அஹ்லில் மதீனா வஸஅத்துஹு. இவர் எப்படிப்பட்ட தௌபா செய்து விட்டார் தெரியுமா? இவருடைய தௌபாவை மதீனாவாசிகள் அத்தனை பேருக்கு பங்கிட்டு வைத்தாலும் அத்தனை பேருடைய பாவத்திற்கும் இந்த மாயிஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபா போதுமானது. சஹாபாக்கள் விபச்சாரம் பண்ணாங்க, ஆனால் அந்த விபச்சாரத்திற்கு பெரிய செய்த தௌபா இந்த உலகத்திற்கு ஒரு முன்மாதிரி தௌபாவாக இருந்தது. ஒரு பாவத்திலிருந்து எப்படி தௌபா செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த உம்மத்திற்கே ஒரு வழிகாட்டியாக இருந்தது. ஆனா இந்த அயோக்கியர்களுக்கு, அதாவது ஒரு பூஞ்சோலையில ஒருத்தன் போனான்னு சொன்னா அங்க நல்ல மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? எந்த பூ வாசனையா இருக்குது, எந்த பூ நல்ல மனமா இருக்குது, எந்த பூ அழகா இருக்குன்னு தேடுவாங்க. ஆனா அந்த பூஞ்சோலைக்குள்ள ஹின்சீர்கள் நுழைந்தால் எங்க நஜீஸ் கிடக்குதுன்னா தேடும். அழகான பூக்கள, வாசனையான பூக்கள தெரியாது, எங்க நஜீஸ் கிடக்குது, தனக்கு தேவையான அதுதான் ஹின்சீர்கள் தேடும். அதுபோன்ற சகோதரர்களே, மனித ஹின்சீர்கள் தான் சஹாபாக்களை குறை சொல்வார்கள், சஹாபாக்களை வழிகட்டவர் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அவர்களுடைய பார்வைக்கு சஹாபாக்களுடைய தவறுகள் மட்டும் தான் தெரியுமே தவிர இந்த தவறுடைய பின்னணி என்ன, இதனால் என்ன ஏற்பட்டது, நல்விளைவு ஏற்பட்டது என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆகவே சத்திய சஹாபாக்கள் தங்களுடைய தலைமையை தேர்ந்தெடுப்பதிலே அவ்வளவு தீவிரமாக இருந்தார்கள், அவ்வளவு அழகான முறை இந்த உம்மத்திற்கு வழிகாட்டினார்கள். இந்த கியாமத் நாள் வரை வரக்கூடிய சமுதாயத்திற்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். பனு சாயிதாவுடைய கோத்திரத்தாரத்தில் கூடினார்கள். கூடி தலைவர் யார் என்று தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது, பிரச்சனை ஏற்பட்டது. பிரச்சனை ஏற்பட வேண்டும், கருத்து வேறுபாடு ஏற்பட வேண்டும். அப்படித்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்திய சஹாபாக்களை உருவாக்கினார்கள். எல்லாத்தையும் தலையாட்டி பொம்மைகளை ரசூலுல்லாஹ் உருவாக்கல, ஏச்சோனா தலையாட்டி போற மாதிரி உருவாக்கல. தங்களுடைய கருத்தை சொல்வார்கள். அமீர் ஒரு முடிவு செய்து விட்டால் அதற்கு பிறகு ஆமன்னா சல்லம்னா என்று ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு உம்மத்தை தான் பெருமானா ஸல்லல்லாஹு உருவாக்கி சொன்னாங்க. அதனால கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. என்ன ஏற்பட்டுச்சு? எல்லாருக்குமே தெரியும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு பெருமானாரே சைக்கினே சொல்லிட்டு போயிட்டாங்க, எனக்கு பிறகு இவர்தான் கலீஃபான்னு சொல்லி. யார? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எந்த அளவுக்கு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு சக்கராத் நேரத்தில் இருக்கும்போது கூட தொழுகைக்கு அவங்களால வர முடியல. மக்கள் சஹாபாக்கள் பள்ளியாசல காத்துட்டு இருக்காங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முரு அபூபக்கரின் ஐயு ஸல்லிய பின்னாஸ், அபூபக்கர் இடத்துல சொல்லுங்கள், அவர் மக்களுக்கு தொலை வைக்க சொல்லுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொலை வைக்கிறதுக்காக தக்பீர் கட்டிட்டாங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு கொஞ்சம் உடம்பு தாக்கத்து வந்துருச்சு, கொஞ்சம் எழுச்சி உட்கார்ந்தாங்க. உடனே தங்களை ஒரு பக்கம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னொரு பக்கம் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இழுத்துக்கிட்டு போய் என்ன சஃப்ல நிக்க வைங்கன்னாங்க. அப்படியே கால் அப்படியே இழுத்துக்கிட்டே வந்து ரசூலுல்லாஹ் சஃப்ல நிக்க வச்சாங்க. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சஃப்க்கு வந்துறான்னு தெரிஞ்ச உடனே தொலை வைத்துக் கொண்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படியே ரெண்டு ஸ்டெப் பின்னாடி வரலாம்னு நினைக்கிறார். ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் இல்லாத நேரத்துல நம்ம நிக்க சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, நம்ம பின்னாடி போலாம் நினைச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைக்கின காட்ட, நீங்களே தொலை வைங்க அப்படி சைக்கிளை காட்டிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுதார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே ஒருத்தருக்கு பின்னால் நின்று தொழுதார்கள் என்றால் அந்த ஒரு சம்பவம் தான் அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பிறகு. இப்படி நிறைய சம்பவங்கள், நிறைய சைக்கிளைகளாகவும் நிறைய இஷாராவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எனக்கு பிறகு அபூபக்கர் தான் கலீஃபா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனாலும் கூட நல்லா தெரியும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தான் தகுதியானவங்க. நேத்து எவ்வளவு பெரிய குழப்பம், அந்த குழப்பத்தை அல்லாஹ்வுடைய ஒரு ஆயத்தை ஓதி காட்டி எங்களெல்லாம் அமைதியாக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃப இம்மா தவ குத்திலன் கலபத்தும் அலா ஆகாபிக்கும். முஹம்மது ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் தான்,
இவர் அல்லாஹ் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் தான், ஒரு மனிதர் தான். கத் கலத் மின் கப்லி ரசூல், இவருக்கு முன்னால் எத்தனையோ ரசூல்மார்கள் வந்திருக்கிறார்கள், மரணித்திருக்கிறார்கள். அஃப இம் மாதா குத்திலன் கலபத்தும் அலா ஆகாபிக்கும், அவர் மரணித்து விட்டால் அல்லது அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் உங்களுடைய குதிங்கால்களில் திரும்பி இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் விடுவீர்களோ? அந்த ஆயத்து எப்பவும் இறங்கின ஆயத்து. அந்த நேரத்தில் பொருத்தமான நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஓதுற உடனே உமர் ரலியல்லாஹு பிற்காலத்தில் சொல்றாங்க, நாங்க ஏற்கனவே இந்த ஆயத்தை கேட்டிருந்தாலும் கூட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மெம்பர் மேல ஓதும் பொழுது என்னவோ அப்பதான் எங்களுக்காக வேண்டி இந்த ஆயத்தை இறங்கின மாதிரி தெரிஞ்சுச்சு எங்களுக்கு. அந்த மாதிரி அழகான ஆயத்தை எடுத்து ஓதி காட்டினாங்க. குழம்பி போய் கிடந்த அத்தனை சஹாபாக்களை அமைதிப்படுத்தினாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அதனால தெரியும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தான் தலைமைக்கு தகுதியானவங்க. அவங்களால தான் இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை அடுத்த முறையில் இன்ஷா அல்லாஹ் வழிநடத்த முடியும். அல்லாஹ் செய்வான், அல்லாஹ் பார்த்துப்பான். ஆனால் அல்லாஹ் நேரடியாக வந்து எதையும் பார்க்க மாட்டான். ஒரு காரணி மூலமா தான் அல்லாஹ் செய்வான், ஒரு சபப் மூலமா தான் செய்வான். இதெல்லாம் தெரிந்திருந்தும் கூட ஒரு சில முனாஃபிக்குகள் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டார்கள், நயவஞ்சகர்கள். அந்த முனாஃபிக்குகள் செய்த குழப்பத்திற்கு நல்ல சஹாபாக்கள் தெரிந்தோ தெரியாமல அதை மாட்டிக்கிட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமல அதை மாட்டிக்கிட்டாங்க. மாட்டின சஹாபாக்கள் முக்கியமான ஆள் யாருன்னா சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சாத் இப்னு உபாதா மதீனாவிலே ஒரு மிகப்பெரிய சிறந்த சஹாபி, ஒரு மிகப்பெரிய கூட்டத்துக்கு தலைவராக இருந்தாங்க. நல்ல சஹாபி, முக்லிஸான சஹாபி. அல்லாஹ் அவங்களுடைய தவறுகளை மன்னிச்சு இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து கொடுப்பான். ஆனால் முனாஃபிக்குகள் செஞ்ச குழப்பத்துல அவங்க தங்களை மறந்துட்டாங்க. மனிதர் தானே, தவறு நடந்து போச்சு. என்ன சொல்லிட்டாங்க, அவங்க அன்சாரிகளை பூரா ஒன்று கூட்டி அன்சாரிகள்ல தான் கலீஃபா வரணும், அடுத்த கலீஃபா, முஹாஜிர்கள் வரக்கூடாது, அன்சாரிகள் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சை பரப்பி போச்சு. காரசாரமா விவாதம் நடக்குது. அன்சாரிகள் சொல்றாங்க அன்சாரிகள் தான் வரணுங்கிறாங்க, முஹாஜிர் சொல்றாங்க இல்ல அபூபக்கர் தான் வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பல நேரங்களில் சைக்கினியா சொல்லிருக்காங்க அபூபக்கர் ரலியல்லாஹு தான் வரணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல சஹாபாக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்படுது. இது சண்டை இல்லங்க, இது பதவிக்காக நடக்கிற சண்டை இல்ல, நீயா நானா சொல்லி குடும்பிப்பிடி சண்டை அல்ல. எவ்வளவு அழகாக சஹாபாக்களை தீர்த்துக்கிறாங்க பாருங்க. கருத்து வேறுபாடு ஏற்படுவது இயல்பு, ஆனால் அந்த கருத்து வேறுபாடு எவ்வளவு அழகா தீர்த்துக்கிறாங்க பாருங்க. இவங்க அவங்கள பத்தி அவதூறு சொல்லிட்டு புறம் பேசிட்டு அலையல, அவங்க இவங்கள பத்தி அவதூறு சொல்லிட்டு புறம் பேசிட்டு அலையல. கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு, ரொம்ப அழகாக தீர்த்தார்கள் சஹாபாக்கள். ஹஜ்ரத் சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னைக்கு சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படி ஒரு தவறு செஞ்சாங்கிறதுக்காண்டி அவங்க ரலியல்லாஹுங்கிற அந்தஸ்தை இழந்துறலையே, அவங்க சஹாபி இல்லன்னு ஆயிடாதே. இன்னைக்கு அவங்க ரலியல்லாஹு அன்ஹு தானே, இனி கியாமத் நாள் வரல அவங்க ரலியல்லாஹு அன்ஹு தானே. அல்லாஹ் அவர்களுடைய பாவத்தை மன்னிப்பானாக, அவர்களை பொருந்திக் கொள்வான் தான் இன்னைக்கு துஆ செஞ்சுட்டு இருக்கோம் அவங்களுக்கு. அந்த சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கொடி பிடிக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா அன்சாரிகள்ல தான் ஒரு தலைவர் அமீர் வரணும் அப்படின்னு சொல்லி. அப்ப இப்படி கருத்து வேறுபாடு ஒண்ணு சில பேர் சொல்றாங்க, சரி அப்ப ஒண்ணு பண்ணுவோம், அன்சாரிகள்ல ஒருத்தர் முஹாஜிர்ல ஒருத்தர், ரெண்டு பேர் வச்சிருவோம். இதை எந்த சஹாபிகளும் ஏத்துக்க தயாரா இல்லை. இது எப்படி ரெட்ட தலைமை, இது முறை இல்லையே. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைக்கினியா சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது தொலை வைப்பதற்கு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தான் சொன்னாங்க. அப்படிங்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தான் வரணும், நான் மத்த யாரும் வரக்கூடாதுன்றாங்க. ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலீஃபா பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவங்க யாரை கை காட்டினாங்கடா, அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா கை காட்டினாங்க. அபூ உபைதா என்னை விட அறிவாளி, என்னை விட திறமசாலி, நான் ரொம்ப பலகீனமான ஆளு, என்னால பொறுப்பு ஏற்க முடியாது, அபூ உபைதாட்ட பொறுப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா இடத்துல கிலாஃபத் பொறுப்பை ஏற்கும்படி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வற்புறுத்துறாங்க, வலியுறுத்துறாங்க. சும்மா நம்ம ஊர்ல முத்தவழி தேர்தல்ல நான் வேணாங்க நீங்க இருங்கன்னு சொல்லி ஃபார்மாலிட்டி சொல்ல பாருங்க, ஃபார்மாலிட்டி இல்ல, யதார்த்தமா சொல்றாங்க. என்ன சொன்னாங்க, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்க யா அபூ உபைதா, அபூ உபைதாவே உன்னை பற்றி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னலி குல்லி உம்மத்தின் அமீனத்துன் வ அமீனு ஹாதிஹில் உம்ம அபூ உபைதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, திருமதி ஹதீஸ்ல இருக்குது, ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒரு அமானத்தாரி, ஒரு நாணயமானவர் இருப்பார். இந்த சமுதாயத்தினுடைய இந்த உம்மத்தினுடைய நாணயதாரி அபூ உபைதான்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸை கோட் பண்ணி காட்டுறாங்க யார், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. யார் கோட் பண்ணல, அபூ உபைதா கோட் பண்ணல. என்ன பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க இப்படி, அதனால நான் தான் தலைவரா வரணும்னு சொல்ல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கோட் பண்றாங்க, அபூ உபைதா உன்னை பத்தி ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லிருக்காங்க, அதனால நீங்க தான் இதுக்கு தலைவரா வரணும். அந்த நேரத்தில் எல்லா மக்களும் பேசி முடிச்ச பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமைதியா கேட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவோடு போட்டி போடுவதாக இருந்தால் அந்த போட்டிக்கு தகுதியானது யாரா தான் இருந்திருக்கணும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்திருக்கணும். அந்த போட்டிக்கு தகுதியான ஆளு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்திருக்கணும். ஏன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மாமனார் அப்படின்னு சொன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்க்கு யாருங்க, மாமனார். எல்லா வகையிலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஈக்குவலானவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போட்டி போட தகுதியானவர் என்றால் யார் தான் போட்டி போட்டுக்கணும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு போட்டி போட்டுக்கணும்.
அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடக்கிற விஷயங்கள்லாம் அமைதியா கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அமைதியா உட்கார்றாங்க. கேட்ட சஹாபாக்கள் சொன்னா, என்ன உமர் நீங்க எதுவும் பேசல, நீங்க அமைதியா உட்கார்ந்து என்ன விஷயம் அப்படின்னா உமர் அதுல எழுதிருக்காங்க. எழுந்து சொல்றாங்க, யா மாஷரல் அன்சாரியின், ஓ அன்சாரி சஹாபிகளே, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? நாங்கள் வீட்டை இழந்து, வாசலை இழந்து, மனைவி மக்களை இழந்து நிர்கதியாக உங்கள் ஊரை நோக்கி வரும்பொழுது எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் நீங்கள். உலக மக்கள் எல்லாம் ஒரு திசையை நோக்கியும் அன்சாரிகள் ஒரு திசையை நோக்கி சென்றால் நான் அன்சாரிகள் செல்லும் திசையில் தான் நான் செல்வேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அந்த பெருமானாருடைய புகழுக்கு உரித்தானவர்கள் நீங்கள். அன்சாரிகள் இந்த மார்க்கத்துக்கு பட்ட கஷ்டங்களை எல்லாம் எடுத்து சொல்றாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உலகமே இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்து அவர்களை கொலை செய்வதற்கு திட்டமிட்ட நேரத்திலே உங்களுடைய மனைவி மக்களை எப்படி பாதுகாப்பீர்களோ அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்தவர்கள் நீங்கள். உங்களுடைய தியாகத்தையோ, இந்த தீனுக்காக நீங்கள் பட்ட கஷ்டத்தையோ, இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நீங்கள் செய்த முயற்சிகளையோ, பட்ட கஷ்டங்களையோ எந்த ஒரு மனிதனும் குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே சைக்கினை காட்டியது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திகை தானே. அவங்கள தானே காட்டிட்டு போனாங்க. அதனால அவங்க தானே கலீஃபா வரணும். நீங்க தயவு சொல்றாங்க, ஒலா தகூனு அவ்வல மன் காலஃப ஹாதில் உம்மா, இந்த உம்மத்திலே பிளவை ஏற்படுத்திய முதல் சமுதாயமாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அழுகுறாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. தயவு செஞ்சு முனாஃபிக்குகளை சூழ்ச்சிக்கு ஆளாயிடாதீங்க, இந்த உம்மத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தியவர்கள் என்ற முதல் சமுதாயமா நீங்க ஆயிடாதீங்க. ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது கட்டுப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப சில பேர் சொல்றாங்க, இல்ல அபூபக்கர் வேண்டாம், அவர் ரொம்ப சாஃப்டா இருப்பாரு, அதனால உமர் கலீஃபாவா இருக்கட்டும், உமர் கலீஃபான்னு சொன்னா நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அன்சாரிகளை சில பேர் அபிப்பிராயம் பண்றாங்க. அதுக்கான அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அலா அன் உக்தல உஹிப்பு அன்னி மின் அகூன அமீரன் அலா கௌமின் ஃபீஹிம் அபூபக்கர். நான் எனக்கு என்னுடைய உயிர் கொல்லப்பட்டு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் கொல்லப்பட்டு எனக்கு பல முறை உயிர் கொடுத்து பல முறை மீண்டும் மீண்டும் கொல்லப்பட்டால் அப்படி கொல்லப்படுவதை நான் விரும்புகின்றேன். எதைவிட எந்த உம்மத்திலே எந்த சமுதாயத்திலே அபூபக்கர் இருக்கிறாரோ அந்த சமுதாயத்திற்கு நான் பொறுப்பேற்பட நான் கொல்லப்படுவதை விரும்புகிறேன் அப்படின்னாங்க. என் உயிரே போனாலும் என்ன அர்த்தம்? என் உயிரே போனாலும் சரி, நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கும் பொழுது அந்த சமுதாயத்துக்கு நான் பொறுப்பேற்பது நான் முறை அல்ல, நான் விரும்ப மாட்டேன் அப்படின்றாங்க. ஆகவே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தகுதியானவர்கள், நீங்க எல்லாரும் பொறுப்பெடுங்க, ஹஜ்ரத் அபூபக்கர்ட்ட பையத் செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே பெரும்பாலான சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பையத் செய்றாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வார்த்தைக்கு பிறகு உடனே ஹஜ்ரத் ரசூல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டிட்டு மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க. மறுநாள் காலையில இது நடக்குது. முந்தைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த அன்னைக்கு ரபியுல் அவ்வல் மாசம் திங்கட்கிழமை அஸ்ருக்கு பிறகு இந்த சம்பவம் நடக்குது. மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலையில ஃபஜ்ருக்கு பிறகு எல்லா சஹாபாக்களையும் பள்ளிவாசல்ல கூட்டுறாங்க, பொதுமக்கள் எல்லாத்தையும் கூட்டுறாங்க. கூட்டி சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைக்கினியாக சொன்னது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தான். அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே தொலை வைக்க சொன்னது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால தயவு செஞ்சு இந்த நேரத்தில் மற்ற கருத்துக்களை சொல்லி குழப்பிடாதீங்க, எல்லாரும் ஒட்டுமொத்தமா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பையத் செய்யுங்கன்னு சொன்ன உடனே எல்லா சஹாபாக்களும் ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னும் பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாரும் உட்பட ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பையத் செய்றாங்க. அந்த நேரத்தில் கூட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வன்மையா மறுக்கிறாங்க, என்னால முடியாது, நான் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் வழியை வற்புறுத்துறாங்க, இந்த உம்மத்து ஃபித்னாவிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் தான் ஒரே தகுதி. அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சிறப்பை பற்றி சொல்லும் பொழுதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை சொல்றாங்க. நேத்து சொன்னோம் இல்லையா, அபூபக்கரே உங்களுடைய வாழ்க்கையில செய்த ஒரு இரவு அமலையும் ஒரு பகல் அமலையும் எனக்கு தந்தால் என் வாழ்க்கை மூலம் செய்த அமலை உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க பாருங்க. அது அந்த நேரத்துல சொல்றாங்க. சொல்லிட்டு மக்களை பார்த்து சொல்றாங்க, நேற்றைய தினம் நான் எந்த நிலைமையில இருந்தேன் உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் நான் எந்த அளவுக்கு குழம்பி போய் கிடந்தேன் உங்களுக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எப்படி அல்லாஹ்வை பார்ப்பதற்காக தூர்சினா மலைக்கு சென்றார்களோ அதுபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்ப்பதற்காக போயிருக்காங்க, திரும்ப வருவாங்க அப்படி நானே குழம்பி போய் கிடந்த பைத்தியக்காரத்தனமா. என்னுடைய குழப்பத்தை தெளிவுபடுத்தியவரே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான். அதனால இவங்களோட சரியான கலீஃபா யாரு அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அவ்வளவு முழு மூச்சா நின்ற ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேலை செஞ்சது விளைவு அத்தனை சஹாபாக்களும் கன்வின்ஸ் ஆகி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பையத் ஆவறாங்க, உறுதிமொழி கொடுக்குறாங்க. உறுதிமொழி கொடுத்த உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்கள்கிட்ட பேசுறாங்க. கலீஃபா பொறுப்பை எடுத்த பிறகு மக்கள்கிட்ட பேசுறாங்க. முதல் குத்பா கொடுக்குறாங்க மெம்பர் மேல ஏறி, ஃபைன் அஹ்சன்து ஃபஐனூனி யா மாஷரல் முஸ்லிமீன், என்னுடைய முஸ்லிம் சகோதரர்களே, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒலா குன்து ஹரீசன் அலல் கிலாஃபத்தி
ஃபில் லைலி வன் நஹார் ஃபிஸ் சிர்ரி வல் அலானியா. அல்லாஹ்வை சத்தியமா சொல்கின்றேன், நான் இரவிலோ பகலிலோ ரகசியமாகவோ பரகசியமாகவோ பகிரங்கமாகவோ ஒரு வினாடி கூட என்ற உள்ளத்திலே கலீஃபா பதவியின் ஆசைப்பட்டது கிடையாது. இது எனக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு தான், பெரிய சிரமம் தான். இந்த சிரமத்தை என்னால் தாங்கவே முடியாது, என்னால் நிறைவேற்ற முடியாது. நீங்கள் எனக்கு ஒத்துழைத்தால் மட்டுமே நான் இந்த பொறுப்பை முழுமையாக நிறைவேற்ற முடியும் சொல்லிட்டு சொன்னாங்க. நான் நல்லது செஞ்சா எனக்கு எல்லாரும் உதவி செய்யுங்க, நான் ஏதாவது தவறு செய்தால் என்னை சுட்டிக்காட்டி தவறை திருத்துங்கள். இப்படித்தான் சஹாபாக்கள் உருவாக்குனாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து பின்னாடி உமர் ரலியல்லாஹு கலீஃபா பதவி ஏற்ற சம்பவம் வருது. அந்த உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து எல்லா சஹாபாக்களும் பயந்து நடுங்குனாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அந்த சம்பவம் பின்னாடி சொல்றேன். அந்த நேரத்திலையும் கூட ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா மெம்பர் மேல ஏறி ஒரு குத்பா கொடுக்குறாங்க. மக்களை பார்த்து ஒரு ஜும்மாவில, மக்களே நீங்க பெண்களை பார்த்து சொல்றாங்க, பெண்களை யா மாஷர நிசா, பெண்களே நீங்க போற போக்கு சரியில்லை, ரொம்ப ஓவரா மகர் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க, இதனால அந்த ஆண் வர்க்கத்துக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு, அதனால இப்படியே நிலைமை நீடிச்சுதுடா, அந்த திருமணம்ங்கிறதே திருமண வாழ்க்கைங்கிறதே இல்லாம போயிடும், அதனால உங்களுடைய மகரை கொஞ்சம் குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணும் பொழுது ஒரு கிழவி, பெண்கள் பகுதியில ஒரு கிழவி எழுந்து கேட்டா, யா அமீருல் முஃமினீன் உமரே, இந்த உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், ஒரு மலை அளவு நீங்க தங்கத்தை மகராக கொடுத்தால் கூட திரும்ப கேட்க கூடாதுங்கறான். இதுல இருந்து அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு மலை அளவுக்கு கூட தங்கத்தை கொடுக்கலாம்னு சொல்லும் பொழுது நீங்க குறைச்சிக்கன்னு சொல்றது உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? யார் கேட்டதுங்க? யார் கேட்டது? ஒரு கிழவி. இனிமே அது கல்யாணம் முடிக்க போறது இல்ல, அது மகர் வாங்க போறது இல்ல. அந்த கிழவி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட உடனே, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஜஅல ஃபீ ஹாதிஹில் உம்மா மிஸ்ல ஹாதிஹில் அஜூஸா, இந்த கிழவியை போன்ற சீதேவி பெருமக்களை அல்லாஹ் இந்த உம்மத்தில் ஆக்கி இருக்கிறானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் நாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படி சஹாபாக்களை பார்த்து ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் நல்லது செஞ்சா எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, நான் தவறு செஞ்சா சுட்டி காட்டுங்க, என்னை சரிபடுத்துங்கள், ஏன்னா நானும் மனுஷன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட உருக்கமான உரை சொல்றாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, லா யதா கௌமுல் ஜிஹாத ஃபீ சபீலில்லாஹ் இல்லா வரபல்லாஹு பிதில்லா. நல்லா விளங்கிக்கங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனதோட தீன் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னத்தை காட்டிட்டு போனாங்களோ அது எல்லாம் இன்னைக்கு ஹயாத்தா இருக்குது. அதனால எந்த ஒரு சமுதாயம் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதை விட்டு விடுமோ, நிச்சயமா அந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹ் இழிவை ஏற்படுத்தி விடுவான். ஏற்படுத்தினானா இல்லையாங்க? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மக்களை சொல்றாங்க, எந்த ஒரு சமுதாயம் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்வதை விட்டு விடுமோ அந்த சமுதாயம் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் மீது கேவலத்தை ஏற்படுத்தி விடுவான். லா யுஷீஉ கௌமுல் ஃபாஹிஷத இல்லா அம்மஹுமுல்லாஹு பில் பலா. எந்த சமுதாயம் அருவருப்பான அசிங்கமான காரியத்தை பரவலாக செய்ய ஆரம்பிக்குமோ அந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹ் பலா முசீபத்துகளை இறக்குவான். அது சுனாமிங்கிற பேர்ல வரலாம், ஸ்வைன் ஃப்ளூங்கிற பேர்ல வரலாம், ஆந்த்ராக்ஸ்ங்கிற பேர்ல வரலாம், என்னென்ன கேள்விப்படாத பேர்கள்லாம் வரலாம், எய்ட்ஸ்ங்கிற பேர்ல வரலாம், என்ன நோய் வேணாலும் வரலாம். எந்த சமுதாயத்தில் ஆபாசம் அசிங்கமும் பெருத்து விடுமோ அந்த சமுதாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பலா முசீபத்துகளை ஏற்படுத்தி விடுவான். சொல்லிட்டு சொன்னாங்க, அஸ்ஸித்கு அமானா வல் கிதுபு கியானா. உண்மை பேசுவதுதான் எப்பொழுதுமே அமானிதத்தை சார்ந்தது, பொய் பேசுவது என்பது முனாஃபிக் தனத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆகவே என்னிடத்துல எப்ப வந்தாலும் உண்மையே சொல்லுங்க, உண்மையே பேசுங்க, என்ன பத்தி பின்னாடி பேசாதீங்க, என்னை பத்தி பின்னாடி குறை சொல்லாதீங்க. எதுக்கு சொன்னா சோதரே, பின்னாடி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலீஃபா பொறுப்பை ஏற்று அந்த கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா முஸல்லால நிக்கிறாங்க தொலை வைக்கிறதுக்காக. அந்த நேரத்தில் அபு லூலு என்று சொல்லக்கூடிய ஒரு ஈதன் பின்னாடி இருந்து உமர் ரலியல்லாஹு கத்தியால குத்துறான். அந்த கத்தியால் குத்தப்பட்ட உமர் ரலியல்லாஹு படுக்கையை சாஞ்சி 2-3 நாள் மூத்தாயிடுறாங்க. அவங்க சக்கராத்துல இருக்கும்போது கேட்கறாங்க, தயவு செஞ்சு என்ன குத்துனவன் யாரு, ஒரு முஸ்லிமா காஃபிரா? என்ன குத்துனவன் யாரு, ஒரு முஸ்லிமா காஃபிரா? ஏன் அமீர் ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒரு காஃபிர் குத்தி இருந்தாண்டா அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனால் ஒரு முஸ்லிம் என்ன குத்தி இருந்தாண்டா நான் அல்லாஹ்ட்ட பயப்படுறேன். என்னன்னு சொன்னா, அவன் ஏதோ ஒரு விதத்துல என்னால் பாதிக்கப்பட்டதனாலதான் இவ்வளவு கோபத்துக்குள்ள என்ன குத்தி இருக்கிறான், அதனால நரகத்துக்கு போயிடுவேன்னு பயப்படுறேன். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்ன குத்தி கொலை பண்ணவன் ஒரு முஸ்லிமான் பாருங்க, காஃபிரான் பாருங்க. காஃபிரா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் அதை பத்தி நான் கவலைப்படல, அவன் என்ன குத்தினா நான் ஷஹீத் ஆயிடுவேன், அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துக்கு போயிடுவேன். ஆனால் ஒரு கால ஒரு முஸ்லிம் என்ன குத்தி இருந்தா அவன் என்னால ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருப்பான், அந்த கோபத்துல தான் குத்தி இருப்பான். அப்படி என்னால பாதிக்கப்பட்டதனால அல்லாஹ்ட்ட நாளைக்கு மறுமையில முறையிட்டான்டா நான் நரகத்துக்கு போயிடுவேனே அப்படின்ட்டாங்க. அதைத்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க எப்பொழுதும் என்ன தயவு செஞ்சு எந்த விஷயமா இருந்தாலும் எதிரில் வந்து சொல்லுங்க, என்னை பத்தி பின்னாடி பேசாதீங்க, நான் உங்க யாருக்கும் அநியாயம் செய்ய அளவுக்கு என்ன மாத்திராதீங்க.
ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த உரையை ஏற்ற பிறகு எல்லா மக்களும் கண் கலங்கி அழுது ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த கிலாஃபத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த நேரத்திலேயும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உண்மையிலேயே நான் மனதார கலீஃபாவாக விரும்பியது யாரை என்றால் அபூ உபைதாவை தான் நான் விரும்பினேன். அபூ உபைதா பின் ஜர்ராஹை தான் விரும்பினார் அவர் கலீஃபா பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு நாணயஸ்தன் இருப்பார், இந்த உம்மத்தினுடைய நாணயஸ்தன் அபூ உபைதான்னு சொன்னாங்க. அதனால அபூ உபைதா தான் வந்திருக்கணும்னு சொன்ன உடனே அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க, அபூபக்கர் அவர்களே, யாரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அமீர் என்று கை காட்டி விட்டார்களோ அவர்களை தவிர வேறு யாரையும் அமீராக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்படி சஹாபாக்கள் கலீஃபாங்கிறது சாதாரண பதவி இல்லங்க, சாதாரண பொறுப்பல்ல. இந்த உம்மத்துக்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அடுத்த அந்தஸ்து, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பிறகு அடுத்த அந்தஸ்து. அப்படிப்பட்ட அந்தஸ்தை பெறுவதிலே சஹாபாக்கள் அவங்களுக்கு சண்டை போடல, நீயா நானான்னு சொல்லல. இன்னைக்கு சில மேதாவிகள் சொல்லுவாங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள், ஜனநாயக முறையில் தான் இந்த உம்மத்தினுடைய முதல் கலீஃபாவை தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஜனநாயக முறையில் எப்படி? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஒரு சின்னத்தை பிடிச்சிக்கிட்டு போடுங்கம்மா ஓட்டு, பானை சின்னத்தை பார்த்து அபூபக்கர் இந்த பக்கம் கத்திட்டு போக, உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த பக்கம் ஒரு கொடியை பிடிச்சிக்கிட்டு போடுங்கம்மா ஓட்டு, பூனை சின்னத்தை பார்த்து சொல்லி இவங்க பூனை சின்னம் அவங்க பானை சின்னம், சஹாபாக்கள் பூரா வரிசையில் நின்று பூனைக்கு ஒரு பொத்தான அழுத்த, பானைக்கு ஒரு பொத்தான அழுத்த. அப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா இல்ல எல்லாருமே பூனைக்கு தான் அழுத்துனாங்க, அந்த மிஷின் தப்பு பண்ணி எல்லாம் பானையில விழுந்துருச்சு அப்படின்னு சொல்ல, இப்படியா தேர்ந்தெடுக்க இப்படியே சஹாபாக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இன்னைக்கு பைத்தியகாரத்தனமா ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஜனநாயக முறை இதுதான், பூனை ஒரு ஆளுக்கு பானை ஒரு ஆளுக்கு சொன்னா அப்புறம் பானை பொத்தான அழுத்துறதா பூனை பொத்தான அழுத்துறதா, பூனையில அழுத்தினா பானை விழுதா, பானையில அழுத்தினா பூனை விழுதா, இப்படியே சஹாபாக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய முறைப்படி அழகான ஷூரா அடிப்படையில் கருத்துக்களை பரிமாறி ஒரு அமீரை தேர்ந்தெடுத்து அந்த அமீர் முடிவு செய்த பிறகு அத்தனை பேரும் அந்த அமீருடைய முடிவை ஒப்புக்கொண்டார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அப்படிதான் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இன்னைக்கு அந்த முறையை விட்டுட்டு, அந்த ஷூரா முறை என்பதை விட்டுட்டு இன்னைக்கு ஜனநாயக முறையில ஒரு அமீரை தேர்ந்தெடுக்கணும். பெரும்பான்மை என்ன சொல்றாங்கப்பா, எல்லா மெஜாரிட்டி வந்து இவரை தான் சொல்றாங்க, அதனால இவர் அமீரை தேர்ந்தெடுத்தா அந்த அமீர் எப்படி உருப்படுவாரு? அந்த இமாரத் எப்படி தேர்ந்தெடுக்கப்படும்? அல்லாஹ்வுடைய உதவியை பெறும். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அடிப்படையில இன்னைக்கு அமீர் தேர்ந்தெடுக்கப்படாத விளைவு சமுதாயத்தில் இவ்வளவு குழப்பங்களும் பிரச்சனையும் காரணமாக இருக்குது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஒரு அற்புதமான ஆட்சியை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தார்கள், ஒரு அழகான ஆட்சியை கொடுத்தார்கள். அவங்க ஆட்சி செஞ்ச பிறகு கிட்டத்தட்ட 2 வருடமோ 2.5 வருஷமோ ஹயாத்தா இருக்கிறாங்க. இந்த உம்மத்துக்கு ஒரு அற்புதமான ஆட்சியை கொடுத்தார்கள். அவர்களுக்கு பிறகு அடுத்த கலீஃபா யார்? அவங்க சக்கராத் நேரம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத் நேரம். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அம்மார் இப்னு யாசிர் நினைக்கிறேன், பேரு ஞாபகம் இல்ல, ஒரு சஹாபி அழைக்கிறாங்க, தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நான் ஒப்பந்தம் சொல்றேன், அந்த ஒப்பந்தத்தை எழுதிக்கங்க, ஆனால் என்னுடைய மரணத்திற்கு பிறகுதான் அந்த ஒப்பந்தம் பிரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுதுறாங்க. அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்ல அவங்க எழுதுறாங்க. என்ன சொல்றாங்க? இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு சொல்றாங்க, இந்த முஸ்லிம் உம்மத்தே, எனக்கு பிறகு நான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தான், என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த பொறுப்பை நான் ஓரளவு ஒழுங்கா நிறைவேற்றினேன். எனக்கு பிறகு இந்த கலீஃபா கிலாஃபத்துக்கு தகுதியான ஆளாக நான் உமரைத்தான் நினைக்கின்றேன். ஆகவே உமரை இந்த சமுதாயத்தினுடைய உம்மத்தினுடைய கலீஃபாவை நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவை நியமிச்சு எழுதுறாங்க. ஆனா இந்த செய்தி சஹாபாக்களுக்கு தெரிஞ்ச உடனே சஹாபாக்கள் நிறைய பேர் ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னும் சில சஹாபாக்கள் நேரா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு எடுத்த முடிவு அப்ஜெக்ஷன் பண்றாங்க. அமீர் முஃமினீனே, நீங்க என்ன கலீஃபா, யார கலீஃபா எழுதி முடிவு பண்ணிருக்கீங்க? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் எனக்கு பிறகு உமரை தான் கலீஃபாவை முடிவு பண்ணிருக்கிறேன். உடனே சொல்றாங்க, நீங்க அப்படி செய்யாதீங்க. ஏன்னு சொன்னா உமர் வந்து ரொம்ப கோபக்காரரு, ரொம்ப கடினமான குணம் உள்ளவரு, அவர் எல்லாத்தையும் அரவணைச்சு போக தெரியாது, எல்லாத்தையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் பேசுறாரு, அதனால நீங்க அவர் தேர்ந்தெடுக்காதீங்க, எங்களுக்கு இது அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்றாங்க. ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க சக்கராத் நேரத்திலையும், இல்ல, எனக்கு உமரை விட ஒரு சரியான ஆள் என் பார்வையில படல, எனக்கு பிறகு இந்த உம்மத் வழிகட்டு போகாமல் இருப்பதற்கு உமர் தான் ஒரு சரியான ஆளா நான் நினைக்கிறேன் அப்படின்னாங்க. அப்ப ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு கால் ஒரு தவறான முடிவை எடுத்து விட்டு உமருடைய முடிவை, உமரை நீங்க தேர்ந்தெடுத்தது தவறான முடிவாக இருந்தால் அல்லாஹ்ட்ட போய் என்ன பதில் சொல்வீங்க? அலி ரலியல்லாஹு கேக்குறாங்க, அல்லாஹ்ட்ட போய் என்ன பதில் சொல்வீங்க? அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவ ஹவ்விஃபூனி ரப்பி, நீங்களா எனக்கு அல்லாஹ் பத்தி ஞாபகப்படுத்துறீங்க, பயமுறுத்துறீங்க, அல்ஹம்துலில்லாஹ் நான் அல்லாஹ்ட்ட எந்த பதில் சொல்லுவோ சொல்லிப்பேன்.
நான் எடுத்த முடிவு நல்ல முடிவு தான் என்பதை அல்லாஹ்ட்ட சொல்லுவேன். அல்லாஹ் கேள்வி கேட்டான்டா, அதனால தயவு செய்து இதுல நீங்க பிரச்சனை பண்ணாதீங்க, உமர் தான் எனக்கு பிறகு கலீஃபாவா இருக்கணும்னு சொல்லி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீர்க்கமா முடிவு பண்ணிட்டு போனாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா கலீஃபாவா தேர்ந்தெடுக்கப்பட்டதை யார் யாரெல்லாம் அப்ஜெக்ஷன் பண்ணாங்களோ அவரெல்லாம் உமருடைய ஆட்சியை பார்த்த பிறகு சந்தோஷப்பட்டாங்க, நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே, உமரை விட்டு அந்த சமுதாயத்துக்கு நல்ல கலீஃபா கிடைச்சிருப்பாரா, இப்படி மாறிட்டாரு. ஏன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா கலீஃபா பொறுப்பை எடுக்கும் வரை நம்ம வாசையில சொல்றதா ஒரு முரட்டு குணமுள்ளவரா இருந்தாங்க. ஆனா கலீஃபா பொறுப்பை எடுத்த பிறகு எவ்வளவு பெரிய ஒரு சாந்த சொரூபி ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு சம்பவம் சொன்னா உங்களுக்கு புரியும். உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு சட்டம் ஒன்று போடுறாங்க மக்களுக்கு மத்தியில, அதாவது கடுமையான பஞ்சம் ஏற்பட்ட நேரத்தில் எல்லாருக்குமே கவர்மெண்ட்ல இருந்து வலிஃபா கொடுப்போம், கவர்மெண்ட்ல இருந்து மானியம் கொடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, ஆனால் அந்த மானியம் 2 வயதுக்கு மேல, அதாவது பால் குடி மறந்த குழந்தைகளுக்கு மட்டும் தான் மானியம் கிடைக்கும், பால் குடிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மானியம் கிடைக்காது அப்படின்னு ஒரு சட்டம் ஒன்று போடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சட்டம் போட்ட உடனே மக்களுக்கு மானியம் கிடைக்க ஆரம்பிச்சிருது. அந்த பஞ்சத்தை தவிர்த்து கூட மக்கள் அந்த மானியத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஊருடைய நிலைமையை பார்க்கறதுக்காக, மக்கள் என்ன சொல்றான்னு பார்க்கறதுக்காக அடிக்கடி அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய வேஷத்தை மாத்திக்கிட்டு தன்னுடைய அலங்காரத்தை மாத்திக்கிட்டு மக்களுக்கு மத்தியில் அப்படியே போவாங்க, மக்கள் என்ன சொல்றான்னு பார்க்கறதுக்காக. அப்படி ஒரு நாள் போகும்பொழுது ஒரு அகதிகள் முகாம், வெளியூர்ல இருந்து வந்த அகதிகள் மதீனாவில் ஒரு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு அன்றைய முறைப்படி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா தான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய முறை. யாருங்க, ஒரு ஜனாதிபதி அவங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க, நைட்ல செக்யூரிட்டி வேலை பார்க்கறாங்க. யாருக்கு? அகதிகளுக்கு, வெளியூர்ல இருந்து அந்த ரெஃப்யூஜிஸ்களுக்கு, அகதிகளுக்கு ஒரு ஜனாதிபதி ஒரு பிரசிடென்ட் என்ன பண்றாங்க, பாதுகாப்பு கொடுக்குறாங்க, செக்யூரிட்டி வேலை பார்க்கறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா முறை அப்ப சொல்லிடுவாங்க யார்ட்டையும், நான் ஜனாதிபதிங்கிறதையோ நான் அமீர் முஃமினீன்கிறதையோ கலீஃபாங்கிறதையோ யார்ட்டையும் சொல்லக்கூடாது, நான் ஒரு சாதாரண சோல்ஜர் மாதிரி வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க தன்னுடைய முறைக்காக சோல்ஜரா வந்து நிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த அகதிகள் முகாம்ல ஒரு குழந்தை கதறி அழுவுது, ஒரு குழந்தை கதறி அழுவுது. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா பட்டா வெளியிலிருந்தே குரல் கொடுக்குறாங்க, யாருமா அது குழந்தை அழுவுது, அந்த குழந்தைய தாய் யார், எழுந்து அந்த குழந்தையை அழுக நிறுத்துங்க அப்படின்றாங்க. உடனே அந்த குழந்தைய தாய் எழுந்திருச்சு கொஞ்ச நேரம் அந்த குழந்தைய அப்படியே தூங்காட்டுறா, கொஞ்ச நேரத்துல தூங்கிடுது. திரும்ப கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தைய மறுபடியும் கதறி அழுது. அப்ப உமர் ரலியல்லாஹு 2-3 முறை ஆன உடனே நேர அகதிகள் முகாமுக்குள்ள போய் அந்த பொண்ணை பார்த்து கேட்கறாங்க, உனக்கு கொஞ்சோட அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லையா, குழந்தை அழுது துடிக்குது, பசி எடுத்து அழுவுது, நீ குழந்தைக்கு பால் கொடுக்காம சும்மா தட்டி தட்டி தூங்க வைக்கிற, உனக்கு அல்லாஹ்வுடைய பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த தாயை கண்டிக்கிறாங்க. கண்டிச்ச உடனே அந்த தாய்க்கு தன்னிடத்துல கேட்கறது யாரும் தெரியல, ஒரு சாதாரண சோல்ஜர் நினைச்சுக்கிட்டு அந்த தாய் சொல்றா, அல்லாஹ்வுடைய பயம் எனக்கு இருக்குதா, எனக்கு இல்லையா, இல்ல உங்க அமீர் முஃமினீன் கலீஃபாக்கு இல்லையான்னு அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அப்படி நடுங்கி போய், ஏமா அமீர் முஃமினீன் என்னமா பண்ணாரு, அவரா குழந்தைய அழுவ வச்சாரு, அவர் என்னமா பண்ணாருன்ற உடனே அப்பதான் அந்த தாய் சொல்றா, எனக்கு அமீர் முஃமினீன் கொடுக்கக்கூடிய வலிஃபா அந்த மானியம் போதல, ஆனா என்னுடைய இந்த கை குழந்தைக்கு மானியம் கிடைக்கணும்னு சொன்னா நான் இதை பால்குடி மரத்தினால் தான் எனக்கு மானியம் கிடைக்கும், பால்குடி மறந்தால் தான் மானியம் கிடைக்கும் சட்டம் போட்டது யாரு, உங்களுடைய அமீர் முஃமினீன். அப்ப இந்த குழந்தைய பால் கொடுக்காம கதறி அழுறதுக்கு காரணம் யாருதான், உங்க அமீர் முஃமினீன் தான் காரணம். ஆகவே அல்லாஹ்வுக்கு நாம் பயப்படாம இல்ல, உங்க அமீர் முஃமினீன் தான் இப்படி பயப்படாம சட்டம் போட்டான்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா நேர வீட்டுக்கு வந்தாங்க. கண்ணாடிக்கு முன்னால் நின்று ஒரு சாட்டை எடுத்து தன்னை அடிச்சுக்கிறாங்க, தன்னைத்தானே அடிச்சுட்டு சொல்றாங்க, உமரே நீ எப்படிப்பட்டவனாக இருந்தா என்றால் ஒரு ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட தகுதி இல்லாதவன் என்று உன்னுடைய தந்தையால் இகழப்பட்டாய், ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட தகுதி இல்லாதவன் என்று உன்னுடைய தந்தையால் இகழப்பட்டாய், அப்படிப்பட்டவனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட ஒரு கலீஃபா அந்தஸ்தை கொடுத்து மக்கள் எல்லாம் போற்றும் அளவுக்கு ஆக்கியிருக்கிறான், இப்படிப்பட்டவருக்கு ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே அடித்துக்கொண்டு மறுநாளே அவர்கள் சட்டம் இயற்றுகிறார்கள். அவங்க போட்ட சட்டத்தில் அவங்களே மாற்றத்தை கொண்டு வராங்க, பிறந்த குழந்தையிலிருந்து எல்லாத்துக்கும் வலிஃபா கிடைக்கும், மானியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க பெரிய பெரிய இஸ்லாமிக் ஸ்காலர்ஸோ பெரிய பெரிய இஸ்லாமிய அறிஞர்களோ, மகாத்மா காந்தி மாதிரி ஆளுங்க சொன்னாங்க, என்னைக்கு இந்தியாவுக்கு உமருடைய ஆட்சி வருமோ அன்னைக்கு தான் இந்தியா உருப்படும், இந்தியா உருப்படணும் சொன்னா உமருடைய ஆட்சி வரணும் அப்படின்றாரு. அந்த உமரை ஏற்படுத்தியது மகாத்மா காந்திக்கு தெரியாது, அது உமருடைய ஆட்சி அல்ல, உமரை தர்பியத்து படுத்திய இஸ்லாமிய ஆட்சி அது என்று அவருக்கு தெரியல. இல்லைன்னா இஸ்லாமிய ஆட்சி வரணும்னு சொல்லியிருப்பாரு மகாத்மா காந்தி, உமருடைய ஆட்சி சொல்லிருக்க மாட்டாரு, இஸ்லாமிய ஆட்சி வரும்னு சொல்லியிருப்பாரு மகாத்மா காந்தி. எதுக்கு சொல்றேன், இந்த மாதிரி அந்த இஸ்லாமும் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களை தர்பியத்துப்படுத்தியது, அப்படிப்பட்ட உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஆட்சி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த உலகத்தில் கொடுத்தார்கள். ஏனென்றால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் அப்படி, அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட விதத்தினாலே அது உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி செய்யவில்லை, உமர் ரலியல்லாஹு இயங்கவில்லை, அவர்களை அல்லாஹ் இயக்கினான்.
அல்லாஹ் உதவி செய்தான். ஏன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் சொன்ன அந்த பொறுப்பு அவர்கள் கேட்காமல் விரும்பாமல் வீடு வீடா போய் ஓட்டு பிச்சை கேட்காமல் அவர்களுக்கு கிடைத்ததன் விளைவு அல்லாஹ்வுடைய உதவி அவங்களுக்கு கிடைச்சது. அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சக்கராத்து நேரத்திலே 12 ஆண்டுகள் ஒரு அற்புதமான ஆட்சியை நடத்தினார்கள். அவர்களுடைய சக்கராத்து நேரத்திலே மரணிக்கும் தருவாயிலே அடுத்த ஹலீஃபா யார் என்று கேட்கும் பொழுது அவங்க என்ன தீர்மானிக்கிறாங்கடா, நம்ம வேற முறையில் தேர்ந்தெடுப்போம்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஒரு 6 பேர் கொண்ட ஒரு ஷூரா ஜமாத்தை நியமிக்கிறாங்க. 6 பேர் கொண்ட ஒரு கமிட்டியை, முக்கியமான சஹாபாக்கள் 6 பேர் கொண்ட கமிட்டி நியமிச்சு சொல்றாங்க, இந்த 6 பேரிலே ஒருத்தர், நீங்க 6 பேர் சேர்ந்து யாரை தீர்மானிக்கிறீர்களோ அவர்களை ஹலீஃபாவா தேர்ந்தெடுத்துங்க. நீங்க 6 பேர் மஷூரா பண்ணுங்க, அவர்களை ஹலீஃபா தேர்ந்தெடுங்க. அந்த நேரத்தில் அந்த 6 பேரும் யாரை அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா ஷூரா ஜமாத்தாக தேர்ந்தெடுத்தார்களோ அந்த 6 பேரும் சொல்றாங்க, இல்ல அமீருல் முஃமினீன், இப்ப நாங்க 6 பேரும் ஒட்டுமொத்தமா சொல்றோம் உங்களுக்கு பிறகு. ஏன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா அப்ஜெக்ஷன் பண்ண அலி ரலியல்லாஹு தஆலா அந்த 6 பேர் ஒருத்தரா இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிலாஃபத்தை அப்ஜெக்ஷன் பண்ண அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அந்த 6 பேர் ஒருத்தரா இருந்தாங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க, அமீருல் முஃமினீன் உமரே, நாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலத்துல உங்களை கலீஃபாவா தேர்ந்தெடுக்கணும் நாங்க அப்ஜெக்ஷன் பண்ணோம். ஆனா உங்களுடைய ஆட்சி எவ்வளவு அற்புதமான ஆட்சி, இந்த ஆட்சி உங்களை எப்படி மாத்திருச்சு அப்படிங்கறத பார்த்தோம். சாமானிய மனுஷனுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைச்ச உடனே நல்லவனோட கெட்டவனா மாத்திருங்க, தக்வா உள்ளவன ஊழல் பேர் வழியா மாத்திரும். ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை தர்பியத் செய்த விளைவு ஒரு முரட்டு சுபாவம் இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலாவை உலகமே போற்றக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக மாற்றியது. இது சஹாபாக்கள் உணர்ந்தாங்க. உணர்ந்து சொன்னாங்க, நிச்சயமா உமரே, உங்களுடைய நல்ல குணம், உங்களுக்கு பிறகு உங்களை போன்ற ஒரு ஆட்சி வர வேண்டும் என்றால் உங்களுடைய நல்ல குணம் யாருக்கு வரும் என்றால் உங்களுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமருக்கு தான் இருக்கும். ஆகவே தயவு செய்து நாங்கள் 6 பேரும் இப்பவே சொல்றோம், அப்துல்லாஹ் இப்னு உமரை கலீஃபாவை தேர்ந்தெடுக்கின்றாங்க. யாருக்கு? உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிறகு தன்னுடைய மகனை. இன்னைக்கு மருமக பேரப்புள்ள பேரன் பேத்தி, பேரனுக்கு பிறந்தது, பேத்திக்கு பிறந்தது, சின்ன வீட்டுக்கு பிறந்தது, பெரிய வீட்டுக்கு பிறந்தது, எல்லா தலைமை பொறுப்புல இருக்குன்னு நினைக்கிற இந்த காலத்துல ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சக்ராத் நேரத்தில் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்வதற்கு இந்த உமருடைய குடும்பத்திலே நான் ஒருத்தன் போதும் அப்படின்னாங்க. என்றால் கிலாஃபத் என்பது பதவி அல்ல, கொள்ளையடிப்பதற்கான வழி அல்ல, இது லஞ்ச லாவணிகள் செய்வதற்கு வழி அல்ல. அல்லாஹ்விடத்திலே கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு. இந்த பொறுப்புக்கு பதில் சொல்வதற்கு என்னுடைய குடும்பத்தில் நான் ஒருத்தன் போதும், இன்னொருத்தர் வேண்டாம் அந்த குடும்பத்தில் அப்படின்னாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணாங்க பாருங்க, எங்க நம்ம மௌத்தா போன பிறகு இந்த 6 பேரும் இது ஒரு ஃபார்மாலிட்டி சொல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு 19 சொல்லல. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க பாருங்க, தான் மௌத்தா போன பிறகு இந்த 6 பேர் சேர்ந்து தன்னுடைய மகனை அப்துல்லாஹ் இப்னு உமரை தேர்ந்தெடுத்து விட கூடாது என்பதற்காக சொன்னாங்க, உங்க 6 பேரை தயவு செஞ்சு 7 பேரா ஆக்கிங்க, அந்த 7வது நபராக அப்துல்லாஹ் இப்னு உமரை சேர்த்துங்க. இந்த 7 பேரில் யாரும் கலீஃபா வந்துடக்கூடாது, இந்த 7 பேர் அல்லாத இன்னொருத்தவங்க கலீஃபா வரணும் அப்படின்னாங்க. அந்த 6 பேர்ல ஒருத்தர் அப்துல்லாஹ் இப்னு உமரை சேர்த்து சொன்னாங்க, இந்த 7 பேர்ல யாரும் ஒருத்தர் கலீஃபா வந்துடக்கூடாது, இந்த 7 பேரும் சேர்ந்து நீங்கள் யாரை முடிவு செய்கிறீர்களோ அவர்கள் தான் கலீஃபா வரணும்னு முடிவு பண்ணிட்டு போனாங்க. இப்படி சஹாபாக்கள் பதவி வேண்டாம் 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 சொன்னதன் விளைவு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி போதும் 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 சொல்ற அளவுக்கு கிடைச்சது. இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் தலைமை இழந்திருக்கிறோம், ஒழுங்கான தலைமை இல்ல, இருக்கிற தலைமையிடத்துல உருப்படி இல்ல, தக்வா இல்ல, இறையச்சம் இல்ல, லஞ்ச லாவணியம், பைத்துல் மாலுடைய பணத்தை முறையா பயன்படுத்துறது இல்ல, பைத்துல் மாலுடைய காசை அநியாயமான முறையில் ஹராமான வரிகள்ல ஊழல்கள்ல அழிச்சாட்டியங்களை பயன்படுத்தக்கூடிய விளைவு. அதனால இன்னைக்கு பாக்குறோம் சமுதாயம் இன்னைக்கு தலைமை இல்ல தலைமையில இயங்கி தவிச்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த கவலையை, நம்முடைய இந்த ஆசையை நம்முடைய கண் முன்னாலே நிறைவேற்றக்கூடிய பாக்கிய தருவானாக. ஒரு நல்ல தலைமை உலகத்தினுடைய எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் தக்வா உள்ள தலைமை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி தந்தல்வானாக. எப்படி உத்தம சஹாபாக்கள் இந்த தலைமையை தேர்ந்தெடுத்தார்களோ அதுபோன்று தலைமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கேள்வி ஷார்ட்டா முடிச்சிடறேங்க இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு திங்கட்கிழமை எல்லாம் வேலைக்கு போனோம். ஒருவர் தலைவராக இருந்து செய்யும் காரியங்களால் அதிக நன்மையை அல்லாஹ்விடம் எதிர்பார்த்து தலைமை பதவியின் மீது ஆசை கொள்ளலாமா? அதாவது தலைமை பதவியில் இருந்தா தன்னால நல்ல அமல் செய்ய முடியும், நிறைய காரியங்களை ஆற்ற முடியும், அதனால நான் தலைமை பொறுப்பு ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல விரும்பினார்னா இது ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க பாருங்க, அந்த மாதிரி. இது அந்த மாதிரி
இவருடைய நியத்தை பொறுத்து. ஆனா அதே நேரத்தில் அந்த அதிகமான நன்மைகளை தன்னால மட்டும்தான் செய்ய முடியும்னு நினைக்க கூடாது. அந்த அதிகமான நன்மைகளை நான் மட்டும் தான் செய்ய முடியும், மத்தவங்க யாரும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்க கூடாது. தன்னை விட அகதியானவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க, தன்னை விட அதற்கு பொறுப்பான எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கணும். ஆகவே தலைமை பொறுப்பை விரும்புவது என்பது இவருடைய இஹ்லாஸை பொறுத்தது. நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக முறையா இருந்து செயல்பட முடியும்னு நினைச்சார்னா விரும்புறது தப்பு கிடையாது. அது அபூபக்கர் சித்திக் பொறுப்பு ஏத்துக்கிட்டாங்க இல்லையா, சமுதாயத்தை நல்லதை கவனிச்சு அந்த மாதிரி. ஆனால் இந்த நிபந்தனை தன்னை தவிர நல்லவங்க யாரும் இல்ல, தன்னை விட அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாடம் யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது, அது தவறு. ஹஜரத் அவர்களை சஜிதாவில் கேட்கும் துவா உடனே கபூலாகும் என்றுள்ளதை ஃபர்லான தொழுகையில் சஜிதாவில் நாம் துவா செய்யலாமா, ஜமாத்தோடு தொழும் நஃபில் தொழுகையின் சஜிதாவில் துவா செய்யலாமா, நம்ம தாய்மொழி நமக்கு தேவையான துவாவை செய்யலாமா அப்படின்னு கேட்கறாங்க. ஃபர்லான தொழுகையில நம்ம தாய்மொழியில சஜிதால துவா கேட்கக்கூடாது. நஃபிலான தொழுகையில துவா கேட்கலாம். நஃபிலான தொழுகைகள்ல துவா கேட்கலாம், அது மனசுக்குள்ளே கேட்கலாம், நம்ம தாய்மொழியிலே கேட்கலாம். நஃபிலான தொழுகையில சஜிதால கிடந்து மனசுக்குள்ளேயே நம்ம தாய்மொழியில துவா கேட்கலாம், தப்பு கிடையாது. தௌஹீத் என்றால் என்ன? தௌஹீத் என்றால் அல்லாஹ்வுடைய ஏகத்துவம்னு அர்த்தம், வேற எந்த அர்த்தமும் நான் சொல்ல தயாரா இல்ல. இது வாயை கிளறதுக்காண்டி கேட்கிறாரு. போன வருடம் ரமதானில் சலாத்து நாரியா அக்னி பூஜைக்கு சமம் என்றீர்கள், ஆனால் அதை ஓதுவதின் தேவையில் நிறைவேறுகிறதே, எப்படி சலாத்து நாரியா ஓதலாமா ஓதக்கூடாதா? திருப்பதி வெங்கடாச்சலபதியிட்ட போயிட்டு கேளுங்க, தேவை நிறைவேறிச்சாண்டே, நிறைவேறிச்சுன்னா சொல்லுவாங்க. திருப்பதி வெங்கடாச்சலபதியில போய் உண்டியில போய் போட்டு வந்திருக்காங்களே, அவங்கள்ட்ட போனியப்பா வேலைனா, ஐயோ ஏன் தாராளமா நிறைவேறிச்சே அப்படிங்குவா. அவ வெங்கடாச்சலபதியில போய் உண்டியில போடலாமா? வேளாங்கண்ணி மாதாட்ட போயிட்டு வந்தவங்களுக்கு கேளுங்க, ஏன்பா போயிட்டு வந்து வேலை காரியம் நிறைவேறிச்சா? நிறைவேறிச்சுங்க, அப்ப வேளாங்கண்ணி மாதாட்ட போலாமா? சலாத்து நாரியா ஓதுறதுனால தேவைகள் நிறைவேற்றி அப்படின்னு சொன்னா இதுலயே நம்பிக்கை அடிபட்டு போச்சு. நம்முடைய தேவையை நிறைவேற்றணும் அல்லாஹ் இல்ல, இந்த சலாத்து நாரியா தான். ஒரு கால் இந்த சலாத்து நாரியாக்கு அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் சக்தி இருந்து அந்த சலாத்து நாரியாவினால் தேவை நிறைவேறும் என்று இருந்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு சொல்லி தராம மறைச்சிட்டு போயிட்டாங்க. நவுதுபில்லா, இப்படி ஒரு அற்புதமான காரியம் இருக்குது, தேவைகள் நிறைவேறதுக்காண்டி இப்படி ஒரு வழி இருக்குது, இந்த வழியை ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்துக்கு சொல்லாம மறைச்சிட்டு போயிட்டாங்க. நவுதுபில்லா, அப்படிதான் அர்த்தம் அதுக்கு. நிச்சயமா சலாத்து நாரியா ஓதுவதால் தேவைகள் நிறைவேறும் என்றிருந்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சொல்லி கொடுத்திருப்பாங்களா, சலாத்து நாரியா ஓதுங்க தேவைகள் நிறைவேறும் சொல்லி. ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லி தரல? சலாத்து நாரியாங்கிற சலவாத்தே ஹதீஸ்கள்ல கிடையாது, அது ஒரு பிதாத்தான சலவாத்தாச்சு. அதுவும் இந்த சலவாத்துடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு தடவை 2 தடவை எல்லாம் ஓதுனா சவாபு கிடைக்காது. எத்தனை தடவை ஓதணும்? 4444 தடவை ஓதணும். அப்பதானே சோம்பேறித்தனப்பட்டு நீங்க ஓத மாட்டீங்க. சாதாரண மாப்பிள்ளை மனைவியுடைய முடிய பிடிச்சி ஓதுற துவாவுக்கு அஜரத்தை கூப்பிடுற நாம 4444 தடவை ஓதுவோமா? என்ன பண்ணுவோம்? லெபமாரில் கூப்பிடுவோம். லெபமாரில் கூப்பிட்டு நீங்க ஓதுங்க, நான் காசு தர்றேன். அப்ப எதனால உருவாக்கப்பட்ட சரிதா இது? ஆகவே சலாத்து நாரியா என்பது முழுக்க முழுக்க பிதாத்தான சலவாத்து. இது ஏதோ ஷம்சுதீன் காசிமுடைய கருத்தோ என்னுடைய சொந்த கருத்தோ அல்ல. இன்னைக்கு அகில இந்திய ஆசியாவிலே மிகப்பெரிய மதரசாவும் இந்தியாவினுடைய தாய் மதரசாவுமான தாருலும் தேவபந்த் மதரசால ஃபத்வா கொடுத்திருக்காங்க, சலாத்து நாரியா ஓதுறது பிதாத் அப்படின்னு சொல்லி. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல. அதனால சலாத்து நாரியா ஓதுனா தேவைகள் நிறைவேறுதே அப்படின்னு சொன்னா இது ஆதாரமா எடுக்க முடியாது. ஷைத்தான் நிறைவேற மாதிரி காட்டுவான். ஏன்னா அவனுடைய நோக்கம் பெருமானா எவ்வளவோ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சுன்னத்தான துஆக்கள் இருக்குதுங்க. கந்திஷ்டிக்கு ரசூலுல்லாஹ் துஆ சொல்லி கொடுத்திருக்காங்க. நோய் வந்தால் அந்த துஆ ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்காங்க. காய்ச்சல் அடித்தால் காய்ச்சலுக்கு என்ன துஆ ரசூலுல்லாஹ் கத்து கொடுத்திருக்காங்க. அந்த சுன்னத்தான துஆக்களை ஓதினால் நன்மை கிடைக்குமா, காரியம் நிறைவேறுமா? பிதத்தான துஆ ஓதினால் காரியம் நிறைவேறுமா? கபர்களை ஜியாரத் செய்யும் பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான், இது எதில் பதிவு செய்யப்பட்டது? இன்ஷா அல்லாஹ் எத்தனாவது வசனம் என்று தயவு செய்து பார்த்து சொல்லவும் மறக்காதீர்கள். எத்தனாவது வசனம்? குர்ஆன் ஆயத்தில் இந்த ஹதீஸ், லானல்லாஹு ஸவ்வாரத்தில் குபூர், கபர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்குது, அபூதாவுல வருது. நான் வேணா பார்த்து நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஹதீஸுடைய நம்பர் எத்தனாம் பக்கங்கிறது சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். டைபாய்டு, பேக் பெயின் போன்ற நோயின் காரணமாக சகோதரிகள் நோன்பு வைக்க இயலவில்லை, நோன்பிக்கு பகரமா ஏழைக்கு உணவளிக்கலாமா? கூடும் என்றால் எவ்வளவு பணம் தர வேண்டும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாருக்கு நோன்பு வைக்க முடியவில்லையோ, ரமதான் நோன்பு வைக்க முடியல, ரமதான் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணலாம்? அவர் அதை கலா செய்யணும். ரமதான் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணணும்? ரமதானுக்குள்ள அடுத்த ரமதான் வரதுக்குள்ள கலா செஞ்சிடணும். இல்ல நிரந்தர நோயா இருக்குது, தீராத நோயா இருக்குது, சில பேருக்கு ஓவர் சுகர், டாக்டர் சொல்லுவான் நீ 1 மணி நேரம் கூட பசியோட கூடாது அப்படின்றான். அப்ப அந்த மாதிரி தீராத நோயாளிகளுக்கு என்ன வழின்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்கும் வழி சொல்றான். ஒவ்வொரு நோன்புக்கும் பகரமாக ஒரு மிஸ்கீனுக்கு உணவளியுங்கள். ஒரு மிஸ்கின் வயிறார சாப்பிடுற அளவுக்கு உணவு கொடுத்தா போதுமானது, தீராத நோயா இருந்தா. நான் புதிதாக கல்யாணமான பெண், என் மாமியார் வீட்டில் இஸ்லாத்தில் இல்லாத பிதாத்துகளை பின்பற்றுகின்றனர். உதாரணமாக காலில் விழுவது, பாத்தியா கொடுப்பது, தர்காக்களுக்கு செல்வது போன்ற காரியங்கள்.
என் கணவர் குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இருக்க என்னை அவ்விஷயங்களில் உடன்பட சொல்கிறார். உலக விஷயங்களில் அவர்களுக்கு நல்ல மருமகளாக தெரியும் நான் இந்த மாதிரி விஷயங்களில் உடன்படவில்லை என்று கூறினால் நான் வில்லியாக திரிகிறேன். இதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? 10 பிபியினுடைய கிஸ்ஸாக்கள் ஓதுமாறும் 16 ஷஹீதுமார்களுக்கு நியத்து செய்து நோன்பு வைக்க சொல்கிறார்கள். நான் வேற ஏதாவது ஓதிவிட்டு அவர்கள் கூதியதை ஓதிவிட்டேன் என்று கூறலாமா? பொய் சொல்வது போல ஆகிவிடாதா அப்படின்னு சகோதரி கேட்டுக்கிறாங்க. நாங்க துவா செய்யறோம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்க குடும்பத்துல பிரச்சனை வராம உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களும் திருந்ததற்கு அல்லாஹ்வுடைய ஹிதாயத்து கிடைக்கிறதுக்காக துவா செய்யறோம். நீங்க எவ்வளவு ஹிக்மத்தா நீங்க கடைசி சொல்றீங்க பாருங்க, அது தவறு கிடையாது. என்ன தேய்ச்சி ஓதி நான் ஓதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவர் சொல்ல பாருங்க. எடுத்தேன் கவிழ்த்தேன்ங்கிற முறையை கைவிடுங்க. உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மத்தி வல் மௌஇதத்தில் ஹஸனா. அல்லாஹ்வுடைய பாதையின் மக்களை நல்ல ஹிக்மத்தோடும் அழகான உபதேசத்தை கொண்டு அழையுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை. அதனால எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சொல்லி அந்த அண்ணன் சொன்னான், தம்பி சொன்னா, அவன் பேச்செல்லாம் கேட்டுப்புட்டு இதெல்லாம் கூடாது, ஹராம், ஷிர்க், நீங்களா முஷ்ரிக்காயிட்ட, மாமியார் முஷ்ரிக்காயிட்ட, உன தீ வச்சு தான் கொளுத்த போற, மூத்தா போன பிறகு மாமனார் முஷ்ரிக்கா போயிட்டாரு, உன காபீர் கபிரிஸ்தான் காபீர் சுடுகாட்டில் போய் கொளுத்த போற, இப்படிலாம் சொல்லி குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். மாமியாருக்கு செய்ய வேண்டிய ஹிதமத்துகளை செய்யுங்க, மாமனாருக்கு செய்ய வேண்டிய ஹிதமத்துகளை செய்யுங்க, பணிவிட செய்யுங்க. நல்ல மருமகளா இருந்து என் மருமக சொன்னா சரியாத்தான் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் மார்க்கத்தை சொல்லுங்க. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீன் அல் இஸ்லாத்தை சொன்ன உடனே மக்களை எல்லாம் அழைச்சாங்க. சஃபா மலைக்கு மேல அழைச்சு என்ன கேட்டாங்க? மக்களே அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்ன நரகத்துக்கு போவீங்க சொல்லல. கைஃப வஜத்துமுனி ஃபில் அய்யாமில் மாலியா, என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் என்னை எப்படி பார்த்தீர்கள்? நல்லவனா பாத்தீங்களா கெட்டவனா பாத்தீங்களா? அப்பதான் மத்த மக்கள் சொன்னாங்க, மா ஜர்ரபனா பிக்க கிதுபன் வலா கியானா, நாங்க உங்க வாழ்க்கையில ஒரு தடவை கூட பொய் சொல்லி பார்த்தது இல்ல, ஒரு தடவை கூட உங்களுக்கு நீங்க மோசடி செஞ்சு பார்த்தது இல்ல. அப்ப அவங்கள்ட்ட முதல்ல வாக்குமூலம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, இந்த மலைக்கு பின்னால் ஒரு படை தாக்க வந்து நீங்க நம்புவீங்களா? அது இதான் ஹிக்மத்துங்கிறது. முதல்ல அவங்க வாயாலே வர வச்சாங்க, நீங்க பொய்யே சொன்னதில்ல, நீங்க இதெல்லாம் மோசடி பண்ணதில்ல அப்படின்னு வார்த்தையை வர வச்சாங்க. இப்ப சொன்னாங்க, இப்ப நான் சொல்றது கேளுங்கண்டு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அழகிய முன்மாதிரி நமக்கு யார் இருக்க முடியும்? அதனால அழகான முறையில் சாஃப்டான முறையில் சொல்லுங்க, நாங்களும் துவா செய்றோம். அல்லாஹ் பிரச்சனை லேசாக்குவான் இன்ஷா அல்லாஹ். நாம் எஃப்எம் ரேடியோவில் தொகுப்பாளராக வேலை செய்யலாமா? மேலும் பத்திரிகை ரிப்போர்ட்டராக வேலை செய்யலாமா? நான் விளையாட்டு போட்டிகளை ஆர்கனைஸ் செய்து சம்பாதித்து வருகிறேன், அது கூடுமா? விளையாட்டு போட்டிகள் மற்றும் நெருங்கிய சொந்தங்கள் வெளிநாட்டில் இருந்து வர இயலாத சூழ்நிலையில் திருமணங்களை இன்டர்நெட்டில் லைவ் டெலிகாஸ்ட் செய்யலாமா? எஃப்எம் ரேடியோவில் தொகுப்பாளராக வேலை செய்யலாமா? இன்னைக்கு எஃப்எம் ரேடியோங்கிறது 99% பாவத்துக்கு தான் பயன்படுது. நல்லதுக்கு பயன்படுதா? 1% நன்மை இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. 99% பாவத்துக்கு தான் பயன்படுது. அதனால முடிஞ்ச வரலும் அந்த எஃப்எம் ரேடியோ ஜாக்கியா ரேடியோ ஜாக்கி ஆர்ஜே ரேடியோ ஜாக்கி அந்த ரேடியோ ஜாக்கி வேலையை அவாய்ட் பண்ணுங்க, அது நல்லது இல்ல. நீங்க அதுல இருந்து ஏதாவது நல்லது செய்ய முடியும், தாவா செய்ய முடியும், தாவா செய்யறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, இஸ்லாத்திய கருத்துக்கள் அப்பப்போ சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா பயன்படுத்திக்கங்க. அந்த மாதிரி வாய்ப்புலாம் அந்த டைரக்டர் அவங்க தரமாட்டார். இஸ்லாத்தை பச்சா நீ போயிட்டு வாப்பான்னு அனுப்பி விட்டுருவாங்க. அங்க ஏதாவது ஒரு பொய்ய சொல்லணும், ஒரு ஜோக்க சொல்லணும், ஏதாவது ஒரு கிளுகிழப்ப சொல்லணும், அப்பதான் அங்க உங்களுக்கு மரியாதை இருக்கும். அப்படிலாம் இல்ல, எங்க எஃப்எம் ரேடியோல முழு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இடையில சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இடையில அப்படியே ஒரு ஹதீஸ் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்ல விஷயங்களை போதனை செய்ய வாய்ப்பு இருந்தா தாராளம் பயன்படுத்துங்க, தப்பு இல்லை. அது நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கிறத பொறுத்து. பத்திரிகை ரிப்போர்ட்டராக வேலை செய்யலாமா? கண்டிப்பா வேலை செய்யணும். இன்னைக்கு சமுதாயத்தில் பத்திரிகைகள் இஸ்லாத்தை பத்தி ரொம்ப தாறுமாறா எழுதுறதுக்கு காரணமே நல்ல பத்திரிகையாளர்கள் முஸ்லீம்களா இல்லைங்கிறது தான். அப்படியே முஸ்லீம் பேர் தாங்கி 2-3 பத்திரிகையாளர் இருந்தா அவன் ஒரு ஆன்டி முஸ்லீமாகவோ அல்லது சோசியலிஸ்ட் முஸ்லீமா தான் இருக்கணும், தவிர உண்மையான முஸ்லீமா இருக்கிறது இல்ல. அதனால இளைஞர்கள் ஜேர்னலிசம் படிங்க, ஜேர்னலிசம் படிச்சு நல்ல பத்திரிகையாளர் ஆகிறது முயற்சி பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். லேடிஸ் ரேடியோ ஜாக்கியா இருக்கலாமா? லேடிஸ் ரேடியோ ஜாக்கியா இருக்கிறது நல்லது இல்லைங்க. ஏன்னா அங்க ரேடியோ ஜாக்கியை ரசிக்கிறதே அவங்களுடைய குரலை தான் ரசிப்பான். பெண்களுடைய குரலும் அமானிதம் தான், அது மறைக்கப்பட வேண்டியதுதான். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? வலா தஹ்லான பில் கவுல், அந்நிய ஆண்களிடத்திலே நலிந்து குலைந்து பேசாதீர்கள். ஏன்? யாருடைய உள்ளத்திலே பாவ நோய் இருக்கிறமோ அவர்கள் தவறாக எண்ணக்கூடும். இது சாதாரண வீட்டிலேயே நீங்க ரேடியோ ஜாக்கியா இருந்துகிட்டு சொல்லுங்க வாங்க வாங்க நலிஞ்சுக்கிட்டாக்கா அவன் என்ன பண்ண, குரலே இவ்வளவு சூப்பரா இருக்குது நினைப்பானா இல்லையா? ஆனா லேடிஸ்களுக்கு அனுமதி இல்லை. நான் ரேடியோ ஜாக்கின்னு சொன்னது ஆண்களை சொன்னேன், தாவா செய்யறதுக்கு வாய்ப்பு இருந்தா தாவா செய்யுங்கன்னு சொல்லி. இல்ல பெண்களுக்கு இது அறவே அனுமதி கிடையாது. விளையாட்டு போட்டிகளை ஆர்கனைஸ் பண்ணி சம்பாதிக்கிட்டு வருகிறேன், அப்படி கூடுமாட்டா எனக்கு புரியல. இது எப்படி ஆர்கனைஸ் பண்றாரு? அதுல சூதாட்டம் வருதா? ஏன்னா விளையாட்டு போட்டிகள் இன்னைக்கு சூதாட்டம் 2 கலந்து போச்சு, அப்படித்தானே? விளையாட்டு போட்டிகளும் சூதாட்டமும் மேட்ச் பிக்சிங் 2 ஒண்ணா கலந்து போச்சு. அதனால மேட்ச் பிக்சிங் எது, விளையாட்டு எதுன்னு தெரியல. நீங்க தனிப்பட்ட நேரில் கேளுங்க, அது என்னென்ன பண்றீங்க, மார்க்கத்தை சரியா தாராளமா செய்யலாம், தப்பு இல்ல.
விளையாட்டு போட்டிகள் மற்றும் நெருங்கிய சொந்தங்கள் வெளிநாட்டிலிருந்து வர இயலாத சூழ்நிலையில் திருமணங்களை இன்டர்நெட்டில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலாமா? நல்ல நிகழ்ச்சிகளை லைவ் டெலிகாஸ்ட், இப்ப நம்ம இன்னைக்கு நடத்துற நிகழ்ச்சி இன்னைக்கு உலகம் பூரா இன்டர்நெட்ல லைவ் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்குது. அந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிகளை டெலிகாஸ்ட் பண்றது அனுமதி மார்க்கத்தை தடை கிடையாது, தாராளமா செய்யலாம். இது ஒரு பிராட்காஸ்ட் மாதிரி தான், மக்களுக்கு செய்திகளை சேர்க்கறதுக்காக தான். ஆனா அதே நேரத்தில் மார்க்கத்துக்கு முன்னாடி பெண்களை காட்டுறது, ஆண்கள் பெண்கள் ஒன்னா கலந்துருக்குது, புது பொண்ணை திரும்ப திரும்ப போக்கஸ் பண்ணி காட்டுறது, இந்த கல்யாண வீடுகளில் வீடியோ எடுக்கிறதுனால ஏற்படும் எவ்வளவு பெரிய முசீபத்து பாருங்க. அந்த பொண்ணை மாப்பிள்ள கூட ஒழுங்கா பார்த்திருக்க மாட்டான், இது வரைக்கும் மாப்பிள்ள கூட ஒழுங்கா பார்த்திருக்க மாட்டான். ஊர்ல உள்ள அத்தனை பேர் பார்த்துருவான். பார்த்து கமாண்ட் வேற, மாப்பிள்ள நல்லா இருக்கான் பொண்ணு நல்லா இல்லையே, டிவியை பார்த்து. அது அந்த வீடியோ எடுக்கிறவன் என்ன பண்ணுவான், அப்படியே அந்த போக்கஸ் பண்ணும் பொழுது சின் அப் ஸ்மைல் ப்ளீஸ், கொஞ்சம் அந்த பொண்ணு குனிஞ்சிருந்தா கூட சின் அப், கொஞ்சம் தலையை தூக்குங்க, ஸ்மைல் ப்ளீஸ், சிரிங்க. யாரை பார்த்து சிரிக்க சொல்றான் இவன்? ஏன் நாங்க வீடியோ எடுக்க வர்றோம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோ மீகா அலைஹிஸ்ஸலாமோ வர்றது இல்ல, எல்லாம் ஒண்ணா நம்பர் ஷைத்தான் தான் வீடியோ எடுக்க வர்றான். அவன் என்ன பண்ணா, எந்த பொண்ணு அழகா இருக்குது அந்த பொண்ணை போக்கஸ் பண்ணி காட்டுவான். இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலங்க. நம்முடைய சமுதாய பெண்கள் தங்களுடைய அழகை மறைப்பதற்கு புர்கா போட்டுக்கிட்டு முகத்தை மூடிட்டு போய் உட்கார்ந்தா கூட நாம அந்த என்ன பண்ற காபீர் பசங்களை கொண்டு போய் இந்த பொண்ணை எடு, இந்த பொண்ணை எடு, இந்த பொண்ணை எடு காட்டி கொடுக்கிற காரியம் எவ்வளவு கேவலமான காரியம் இது. எவ்வளவு கேவலம் இது. கல்யாண வீட்டுல வீடியோ எடுக்கிறவங்க தயவு செஞ்சு யோசிச்சு பார்க்கணும். இது ஏதோ ஞாபகார்த்தமோ அவங்க பார்க்கலாம் தானே, வெளிநாட்டில் இருக்கிறவங்க தானே, இது ஒரு மெமோரி தானே, ஸ்வீட் மெமோரி தானே. ஸ்வீட் மெமரியா ஹேட் மெமரியாங்கிறது ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் தெரியும், ஷரியத் கோட்ல நிக்காட்டா. எதுக்கு சொல்ல கல்யாண வீடுகளில் வீடியோ எடுக்கிறதோ அதை டெலிகாஸ்ட் பண்றதோ மார்க்கத்தில் முறையே கிடையாது. என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் சொல்றேன். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். போயிட்டு நான் கல்யாண வீட்டில் ஒரு கல்யாணத்துல ஆடியன்ஸா போயிருக்கிறேன். கல்யாணத்துல இருந்தா கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். அப்ப நான் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன், பஸ்ஸுக்கு நிக்கிறேன். ஒரு 8-9 வருஷம் நினைக்கிறேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி, மக்காபலிலாம் வரதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன் பஸ் ஏறதுக்காக. அந்த நேரத்தில் அந்த கல்யாண வீட்டுல வீடியோ எடுக்க வந்த வீடியோ மேன்கள் 2 பேரும் வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அவங்க 2 பேர் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியாது, நான் கல்யாண வீட்டுல ஒருத்தனா போயிருந்தேன், நான் ஓரமா நிக்கிறேன். அவங்களும் நான் பார்த்தேன், இவங்க 2 பேர் தான் வீடியோ எடுத்தாங்க, நின்று பார்த்தேன். நான் அந்த வீடியோக்காரர் 2 பேர் முன்னாடி நின்றுக்கிட்டு பேசி நிக்கிறாங்க பஸ் ஸ்டாண்ட்ல. அந்த கூட அந்த ஹெல்பர் சொல்றான், ஆனா பிரியாணி சூப்பரா இருந்துச்சுலண்ணே, நல்லா இருந்துச்சு சாப்பாடு அப்படிங்கிறான். சூப்பரா இருந்துச்சு, பாய் வீட்டு பிரியாணி நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் பொழுது அடுத்த வார்த்தை கேட்கறான், ஆனா பாய் பொம்பளை எல்லாம் சூப்பரா தான் இருக்காளுங்கல்ல. சிரிக்கிறதுக்கு இல்லைங்க, அவன் கேட்கறான் அவன்கிட்ட, ஆனா பாய் பொம்பளை எல்லாம் சூப்பரா தான் இருக்காளுங்கல்ல. எனக்கு அப்படியே செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன கேட்க முடியும் அந்த நேரத்தில்? நம்முடைய பெண்களை அந்நிய ஆண்கள் ரசிச்சு பார்த்து அந்த ரசனையை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தது யாரு? அதனால கல்யாண வீட்டுல வீடியோ எடுக்கிறவங்க இதெல்லாம் யோசிக்கணும். பெண்ணை அப்படியே முழுக்க ஃப்ரீ எடுத்து அதை ரசிக்க வேண்டியது எந்த அளவுக்கு நான் வெளிப்படையா சொல்றேன், வெக்கத்தை விட்டுட்டு சொல்றேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனேன், அந்த கல்யாண வீட்டுல வீடியோ எடுத்து டிவியில காட்டுறாங்க. அந்த டிவியில பெண்ணை அப்படியே அந்த பொண்ணு நிக்குது, அப்படியே காட்டிட்டு அந்த மார்பகத்துக்கிட்ட வந்த உடனே அந்த கேமரா 2 நிமிஷம் அப்படியே நிக்குது. நான் கண்ணால பார்த்த செய்தி இது. இந்த மாதிரி அனாச்சாரங்கள் அசிங்கங்களா கல்யாண வீட்டுல வீடியோ எடுக்க நடக்கலன்னு யாராவது சொல்ல முடியுமா? அதனால கல்யாண வீடுகளில் வீடியோ எடுப்பதை தவிர்க்க வேண்டும். அதை விட சமுதாயத்தில் பெரிய முசீபத் எதுவும் கிடையாது. நான் ஒரு கடை எடுத்துள்ளேன், அதற்கு அட்வான்ஸ் 1,25,000 கொடுத்துள்ளேன். மிகவும் பகுடியாக 6.25 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளேன். அட்வான்ஸ் மற்றும் பகுடி இரண்டுக்கும் சக்காத்து கடமையா அல்லது அட்வான்ஸுக்கு மட்டும் சக்காத்து கடமையா? விளக்கம் தரவும். பகுடிக்கு சக்காத்து கிடையாது, அட்வான்ஸுக்கு மட்டும் தான் சக்காத்து கடமை. ஏன்னா பகுடிங்கிறது திரும்ப வர்ற பணம் கிடையாது, அதனால அதுக்கு சக்காத்து கிடையாது, செலவுல சேர்ந்துரும். அட்வான்ஸுக்கு மட்டும் சக்காத்து உண்டு. பித்ரு தொழுகையில் 2வது ரக்காத்தின் போது அத்தையா திருப்பில் அமராமல் தொடர்ந்து 3வது ரக்காத்திற்கு எழுந்து சென்று அல்ஹம்து சூரா மற்றும் துணை சூரா ஓதிய பிறகு தக்பீர் கட்டி குனூத் ஓதாமல் ருக்கு செய்து பிறகு நிமிர்ந்த நிலையில் குனூத் ஓதி பிறகு சஜிதா செய்து தொழுகை நிறைவேறியதாக SIT கல்லூரியில் பயின்ற எனது நண்பனின் சகோதரி கூறினார்கள். இந்த தொழுகை முறை கூடுமா? விளக்கம் தேவை. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற மூலதான் தொழுதா தொழுகை கூடின தப்பு இல்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு உதுமான் ரலியல்லாஹு ஆகியோர்கள் படுகொலை செய்யப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்று சொல்கிறார்கள். யார் செய்தது? அலி ரலியல்லாஹு மட்டும் இல்லங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டாங்க. உமர் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டாங்க. அலி ரலியல்லாஹு ஷஹீதாகல, அவங்க இயற்கையா மரணம் அடைஞ்சாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீதானாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டாங்க. கந்திஷ்டி என்று ஒன்று இருக்கிறதா? ஷரியத்தில் இது பற்றி என்ன விவரம் என்று விளக்கம் தரவும். சுத்தி போடுகிறார்கள், இது கூடுமா? சுத்தி அடிக்கிற சுத்தியா? அது என்னன்னு தெரியல. பார்த்தவங்க கண்ணு பாலா போக, கண்டவங்க கண்ணு காணாம போக, இப்படி சொல்லுவாங்களா? இந்த சுத்தி போடுறது கத்தி போடுறதுலாம் இஸ்லாத்துல கிடையாதுங்க, இதெல்லாம் ஷிர்க்.
கந்திஷ்டி இருக்குது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கந்திஷ்டிக்கு ஒரு துஆ கத்து கொடுத்தாங்க. பிஸ்மில்லாஹி அர்கீக் அன் குல்லி ஷைஇன் யூதீக் அன் குல்லி ஷர்ரின் வைனின் ஹாசிதத்தின் பிஸ்மில்லாஹி அர்கீக் வல்லாஹு யஸ்ஃபீக். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு உனக்கு ஓதி ஊதுகின்றேன், எல்லா விதமான தீங்குகளை விட்டும் பொறாமைக்கார கண்களை விட்டும் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பானாக. மேலும் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டே ஊதுகின்றேன், அல்லாஹ் உனக்கு நோய் நிவாரணம் தருவானாக அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துஆ. இந்த துஆவை ஓதி நம்ம யார் மேல கந்திஷ்டி பண்ணி அவங்களை ஊதுனோம்னா இன்ஷாஅல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷிஃபா கொடுப்பான். மற்றபடி இந்த மிளகு சுத்தி போடுறது, பூசணிக்காய் சுத்தி போடுறது, காஞ்ச மிளகா சுத்தி போடுறது, பார்த்தவங்கன்னு பாலா போக கண்டவங்கன்னு காணாம போகலாம் பதுவா பண்றது, இதுக்கெல்லாம் இஸ்லாத்தில் இடம் இல்ல. விளக்கமாறு குச்சி அடிச்சு போடுறது, ஆடு கொள்ள சுத்துறாங்களா? சரி. சகோதர அஜரத் அவர்களே, கணவனை இழந்த விவாகரத்தான பெண்கள் மறுமணம் கண்டிப்பா செய்து கொள்ள வேண்டுமா? இல்லை எனில் ஹராமா? குழந்தைகள் எதிர்காலத்தை மனதில் கொண்டு இழந்த கணவன் நினைவாலேயே கட்டுப்பாடுன்னு வாழ இயலாதா? ஷரியத்தில் இடம் இல்லையா? விளக்கம் தரவும். ஒரு சகோதரி கணவனை இழந்து அந்த குழந்தைகளுக்காக வேண்டி கணவன் இல்லாமலேயே வாழ்ந்துடலாமா? அப்படின்னு வாழ்றது ஹராமா? அப்படி ஹராம்லாம் கிடையாதுங்க. ஷரியத் ஒரு இளம் பெண் தன்னுடைய கணவனை இழந்து விட்டால் மறுமணம் செய்யக்கூட ஷரியத் கொடுத்த ஒரு ஆப்ஷன் தான், ஆப்ளிகேஷன் அல்ல. ஆப்ஷன், உங்களுக்கு ஷரியத் கொடுத்த ஒரு அனுமதி. இல்ல என்னால கட்டுப்பாடா இருக்க முடியும், என் குழந்தைகளுக்காக வேண்டிய நான் இனிமே வாழ்ந்துடுறேன் அப்படின்னு சொன்னா அது நீங்க செய்யக்கூடிய பெரிய தியாகம். அல்லாஹ் உங்களுக்கு பெரிய கூலி கொடுப்பான், பெரிய கூலி கொடுப்பான். அது உங்களுக்கு செய்ய, நீங்க அல்லாஹ்காண்டி செய்யற குழந்தைகளுக்காக செய்யற பெரிய தியாகம் அது. மார்க்கம் என்ன சொல்லுதுண்டா, அப்படி இருக்கிறது முறை இல்ல, நல்லது இல்ல. அது முறை இருக்குதா இல்லையாங்கிறத சம்பந்தப்பட்டு தான் தீர்மானிக்கணும். அவங்களால கண்ட்ரோலா கட்டுப்பாடா இருக்க முடியும்னு சொன்னா தாராளமா இருக்க தப்பு கிடையாது. இஸ்லாமிய பெண்கள் குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக வேலைக்கு போகலாமா? அப்படி போனால் எந்நேரமும் ஹிஜாப் புர்காவோடு இருக்க வேண்டுமா? கண்டிப்பா. ஹிஜாப் புர்கா இல்லாத சூழ்நிலையில் பெண்கள் வேலைக்கு போறது ஹராம். பெண்கள் வேலைக்கு போறதை மார்க் அனுமதிக்குது. ஆனால் அங்கே ஷரியத் ஒரு இம்மி அளவு கூட மீறப்படக்கூடாது. ஷரியத் ஒரு இம்மி அளவு கூட அங்கே மாற்றமா இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க ஷரியத் முறைப்படி ஹிஜாபோடு புர்காவோடு ஷரியத் முறைப்படி ஒரு பெண் வேலை செய்ய முடியுமா? தாராளம் வேலை செய்யலாம், தப்பு கிடையாது. கோவை சிறைவாசிகளின் குடும்பங்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். அவர்களுக்காக ஒற்றைப்படைகளில் 2 ரக்காத் தொழுது ஜமாத்துடன் தொழ அனுமதி மார்க்கத்தில் உள்ளதா? அப்படி நம்ம எல்லாத்துக்கான இப்படி ஜமாத்துடன் தொழுகை நடத்த முடியாது. கோவை சிறைவாசிகளுடைய குடும்பம் உண்மையிலே ரொம்ப கடுமையான கஷ்டத்தில் இருக்காங்க. நம்ம அடிக்கடி சொல்றது உண்டு. சில பேர் விடுதலையா இருக்காங்க, சில பேர் விடுதலை ஆகாம வேதனையிலும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அந்த சகோதரர்கள் கூடிய சீக்கிரம் விடுதலை ஆவதற்காக அவங்க குடும்பங்களுக்கு ரிலீஸ் கிடைக்கிறதுக்காக அல்லாஹ்ட்ட அழுதழுது துவா செய்யுங்க. குறிப்பா ஒற்றைப்படையான இரவுகளையும் துவா செய்யுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது அவங்களுடைய இப்ப வழக்குகளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஏதாவது பண உதவி செய்ய முடிஞ்சாலும் சில செய்யுங்க. அதுக்கு அல்லாஹ் நிறைய கூடி தருவான் இன்ஷா அல்லாஹ். நான் அதுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் இல்ல. அப்படி கேட்டீங்கன்னா யாருன்னு சொல்றேன், அவங்ககிட்ட கொடுங்க. நான் அதுக்காண்டி வசூலும் பண்றதுல நான் அதுக்கு பொறுப்பாளியும் இல்ல. அப்படி யாராவது பண உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னு கேட்டீங்கன்னா நான் யாருன்னு சொல்றேன், அவங்ககிட்ட கொடுங்க இன்ஷா அல்லாஹ். ஜகாத் வருஷத்துக்கு ஒரு முறை தர வேண்டுமா, வாழ்க்கைக்கு ஒரு முறை தர வேண்டுமா? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன் அசல் ரொம்ப அமைதியா பதில் சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகி கொடுக்கலாம் அவர் அப்படின்னு சொல்லி பல தடவை சொல்லியாச்சுங்க. அடுத்த வாரம் ஜும்மாக்கு வாங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த வாரம் ஜும்மானுடைய டாபிக் இதுதான். ஜகாத் வாழ்க்கையில ஒரு முறை கொடுக்கணுமா, வருஷம் வருஷம் கொடுக்கணுமா, அதுக்கு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் என்னங்கிறத சில டீட்டெயிலா சொல்றேன். அதனால அடுத்த வாரம் ஜும்மால சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அமல்கள் நிறைய செய்தால் குழிய பெண்கள் உண்டு, அதுபோல் பெண்களுக்கு குழியம் ஆண்கள் உண்டா? குழியமா? அமல்கள் நிறைய செய்தால் குழிய பெண்கள் உண்டு, அதுபோல் பெண்களுக்கு குழியல் ஹூர்லினா? சுபஹானல்லாஹ். குழியம்னு போட்டுருது, குழியம். இது இன்னைக்கு டிவியில சொன்னேன். யாரோ கேள்வி கேட்டா இன்னைக்கு பதில் சொன்னதுக்கு டிவியில. அந்த பெண்கள் நல்ல இறையச்சம் உள்ள தக்வா உள்ள பெண்களாக இருந்தால் அந்த பெண்களையே அல்லாஹ் ஹூர்லின்களாக மாத்தி அந்த ஆணுக்கு கணவன் மனைவியா கொடுத்துருவான். அந்த பெண்ணுங்க போட்டு பாடாப்படுத்தணும்னு வச்சுங்க, ஏற்கனவே நரகத்துக்கு அனுபவிச்சுட்டான், நீ போதுமா நீ நரகத்து போன எல்லாம் அனுப்பி விட்டுருவான். அதனால பெண்கள் நல்ல அமல்கள் செஞ்சு தக்வாவோடு இருந்து கணவனுக்கு நல்ல ஹிதமை செஞ்சுதாங்க நிச்சயமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பெண்களையும் இன்ஷா அல்லாஹ் ஹூர்லினா மாத்திருவான். பெண்கள் நல்ல அமல் செஞ்சு கணவன் அயோக்கியனா இருந்தாண்டாக்கா அல்லாஹ் இந்த பெண்களை நல்ல அமல் செய்த பெண்களை ஹூர்லின்களா மாத்தி நல்ல ஆண்களோட சேர்த்து வைப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அத்தய்யிபாத்து லித்தய்யிபீன, நல்ல பெண்கள் நல்ல ஆண்களுக்குரியவர்கள், வல் கபீசாத்து லில் கபீசின, மோசமான பெண்கள் மோசமான ஆண்களுக்குரியவர்கள். இது உலகத்துக்கு மட்டுமல்ல மறுமைக்கும் பொருந்தும். நாம் தொழுகை முறை நபி வழியில் தான் பின்பற்றுகின்றோம். அப்படி இருக்க ஷாஃபி ஹனஃபி முறை வேறுபடுகிறது எப்படி? இது பல தடவை சொல்லியாச்சுங்க. இருந்தால் நாளைக்கு சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசணுமோ எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தந்தல்வானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நஅத்தூபு இலைக்.